அனைவருக்கும் வணக்கம். பார்வையற்ற சாதனையாளர்களை குறித்து காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்ற புத்தகத்தை மெய்ப்பொருள் பதிப்பகம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 9363687259 9363687259 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நம்முடைய முகவரி உள்ளிட்ட தகவலை கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதனுடைய விலை 280. ஹார்ட்பவுண்ட் புத்தகம் வேணும் அப்படின்னா 320 ரூபாயும், பிரெயில் புத்தகம் வேணும் அப்படின்னா 1280 ரூபாயும் நம்ம செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம். கொரியர் சார்ஜ் சென்னைக்குள்ளனா 60 ரூபா, சென்னைக்கு வெளியிலனா 80 ரூபா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நாம் எல்லோருமே வாங்கி படிக்கணும். வாங்கி படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் என்று எல்லாருக்குமே நம்ம பரிசளித்து பார்வையற்றோர் குறித்த ஒரு விழிப்புணர்வை பொது சமூகத்துக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இந்த புத்தகம் குறித்த அறிமுகத்தை நம்முடைய பேராசிரியர் ராதாபாய் மேடம் அவர்கள் பார்வையற்றோரால் நடத்தப்படக்கூடிய நித்திலக்கோவை அப்படிங்கிற ஒரு குழுவில் தினசரி ஒரு சாதனையாளர்களை குறித்து பகிர்ந்து வந்தாங்க. அதனை தொகுத்து நம்ம இந்த அந்தக கவி பேரவையில் பகிர்றோம். எல்லோரும் இதை கேட்டு நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காண்பதெல்லாம் மறையும் என்றால் புத்தகத்தில் மொத்தம் 26 சாதனையாளர்கள் பற்றி தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பிரெயிலில் 2 பகுதிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேத்தோடு முதல் 13 கட்டுரைகளோடு முதல் பகுதி முடிந்துவிட்டது. இணையிலிருந்து 2வது பகுதி காண்பதெல்லாம் மறையும் என்றால் புத்தகத்திலிருந்து கட்டுரை 14. இந்த கட்டுரையின் தலைப்பு வெளிச்சத்தை நோக்கி வாதிடுபவர். இந்த கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளர் ரிஷிகேஷ் ராகவேந்திரன். இந்த கட்டுரைக்கான சாதனையாளர் சஞ்சய் ஸ்ரீகாந்த் ஜெயின் அப்படிங்கிறவர். இவர் எல்எல்பி எல்எல்எம் பிஹெச்டி பண்ணியிருக்கார். பிஹெச்டி ஆர்எஸ்டிஎம் யூனிவர்சிட்டி நாக்பூரில் இருந்து பண்ணியிருக்காரு. ஸ்கூல் ஆஃப் லா இந்தியா யூனிவர்சிட்டி பெங்களூரில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் நாக்பூரை சேர்ந்தவர். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பவே பிறந்ததிலிருந்தே கண் பார்வையற்றவர். இவருக்கும் இவருடைய தங்கையுமே பார்வை திறன் இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க 2 பேரையுமே சின்ன வயசுலேயே அந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூலில் மெயினாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. அப்புறம் அந்த ஸ்கூல் சரியாக ஒத்து வராததுனால இவர் அந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய பார்வையற்றோர் பள்ளியில் போய் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் டேராடூனுக்கு இடம் பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே டேராடூனில் இருக்கிற பார்வையற்றோர் பள்ளியில் சேர்ந்து படிச்சிருக்கார். இவர் இந்த பள்ளி வாழ்க்கையில் அனுபவித்த சிரமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாக்பூரில் மராத்தி மொழியில் படிச்சிருக்காரு. இங்கே இந்தி மொழியில் தான் படிக்க வேண்டிய ஒரு சூழல். அது கொஞ்சம் அந்த மொழி மாற்றம் சிரமமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அங்கே டேராடூனில் தேஷ்பாண்டே அப்படின்னு ஒருத்தரை பார்த்துருக்காங்க. அவர் சட்டத்துறையில் வல்லுனர், பார்வையற்றவர். அவர் தான் வாழ்க்கைக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ சட்டத்துறையிலே பயின்று சட்டத்துறையிலேயே பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு. அந்த பேராசிரியர் பணியை பற்றி எப்படி மாணவர்களோடு இருக்கணும், ஒரு வித்தியாசமான பேராசிரியராக எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் இவர் செய்த முக்கியமான பணிகள், அதில் எழுத்து பணி, நிறைய செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் சட்டம் தொடர்பான கட்டுரைகளை எழுதி வருகிறார். அது இவரை மக்களிடத்திலே எடுத்து சென்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் விடி மகஜன், அவர் எழுதிய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தினுடைய 9வது பதிப்பை புதுப்பித்து இவர் வெளியிட்டிருக்கிறார். அப்புறம் நீதிபதி மனிஷ் படாலே அப்படிங்கிறவரோட இணைந்து எம்பி ஜெயின் அவர்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இது இந்திய அரசியல் அமைப்பின் வளர்ச்சியை காட்டுகிறது, அதை பகுப்பாய்வு செய்வதற்கும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் அவர்களால் நியமிக்கப்பட்டு ரவீந்திர பட் என்ற நீதிபதி தலைமையின் கீழ் செயல்பட்ட அணுகல் முறை சட்டக்குழு அதில் பணியாற்றி இருக்கிறார்.
இந்த சட்டக்குழு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது உடல் சம்பந்தமாக, தொழில்நுட்ப சம்பந்தமாக நீதிமன்றங்களின் அணுகல் முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆராய்வதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவை பற்றி சொல்லுகின்ற பொழுது இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய அந்த நீதிமன்ற அமைப்புக்குள் உள்ளடக்குவதற்கான இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீக்குவதற்காக இந்த குழுவிலே தான் பரிந்துரை செய்வதாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் 2004 இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் எம்பவர்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஸ் அந்த அமைச்சரகத்தால் வழங்கப்படுகின்ற சிறந்த பணியாளருக்கான தேசிய விருது பெற்றிருக்கிறார். அது அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கையிலிருந்து வாங்கினதில் வாழ்க்கையின் மிக மிக மகிழ்ச்சியான தருணம். அவரோட கை குலுக்குனது இன்றைக்கு நினைத்தாலும் மகிழ்ச்சியை தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய மனைவியுடனும் மகனுடனும் கலந்து கொண்டதாக சொல்லியிருக்கிறார். இவருடைய முனைவர் பட்டம் அதை பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நீதிபதிகளும் நீதிமன்றமும் எப்படி செயல்படுகிறது, குறிப்பாக பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவர்களை இந்த நீதிமன்றமும் நீதிபதிகளும் எப்படி அணுகப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதுதான் இவருடைய முனைவர் பட்டம்னு சொல்லியிருக்காரு. கேள்வி கேட்குறார், பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளையும் ஒன்றா சேர்த்துருக்கீங்களே எப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். ஆனால் நிறைய விஷயங்களில் பெண்களும் மாற்றுத்திறனாளிகளும் ஒத்து போகிறார்கள். எப்படி அப்படின்னா, 2 பேருமே வீட்டிலேயே இருக்கும்படி நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள் இந்த சமூகத்தாலேயும் குடும்பத்தாலேயும். அதே மாதிரி 2 பேருமே உடல் சம்பந்தமாக மட்டுமே பார்க்கப்படுகிறார்கள். மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறவரை மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த உடற்குறை தான் பெரிதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த சமுதாயத்திலே மாற்றுத்திறனாளிகள் நிறைய பாகுபாடுகளையும், இவங்க 2 பேருமே மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த சமூகத்திலிருந்து நிறைய பாகுபாட்டையும் நிறைய அவமரியாதையையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த ரீதியிலே நான் என்னுடைய முனைவர் பட்டத்தை சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்புறம் நிறைய கேள்விகள் கேட்கிறார். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்மையாலுமே அதிகாரம் அளிப்பது இந்த சமூகமா தனிநபர்களா அப்படின்னா, பொதுவாக எல்லாரும் சமூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு தனிநபர்கள் தான். என்னுடைய அதிகாரத்தை நான் பெறுவதற்கு எனக்கு உதவியவர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த சமூகம் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவு நீங்கள் வித்தியாசமானவர்கள், நீங்கள் வேறுபட்டவர்கள், உங்களுக்கு எங்களால் இதுதான் கொடுக்க முடியும், நாங்கள் உங்களை அனுசரித்து போகிறோம், நீங்கள் எங்களை அனுசரித்து போகணும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறது. அதுதான் இதையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து நம்ம களையப்பட வேண்டும், இந்த தடைகளை எல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தன்னையே உதாரணமாக எடுத்துக்கிட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் என்னை எப்போவும் யாரோடைய கம்பேர் பண்ணதில்லை. 2வது, எனக்கு தேவையான அந்த திறமைகளை வளர்த்து கொள்கிறப்போ தினம் சொல்லிக்குவேன், என்னுடைய தேவைகளை, எனக்கு தேவையான திறன்களை வளர்த்து கொள்வதற்கு எனக்கு எதுவும் தடை இல்லை அப்படிங்கிறத தினமும் நான் உறுதிப்படுத்தி கொள்வேன். அப்புறம் இந்த சமூகத்திடமிருந்து நான் எதையாவது தேடுவதை விட நான் எனக்குள்ளே தேடிக்கொள்கிறேன், எனக்கு நண்பன் நான் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அந்த தத்துவங்கள், உளவியல் ரீதியான சிந்தனைகள் அதை பற்றிலாம் நிறையவே சொல்லியிருக்கிறார். இவருடைய சட்டப்பணியின் சாதனைகள், எழுத்து பணி சாதனைகள், பேராசிரியர் பணி சாதனைகள் தொடரட்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 15. இந்த கட்டுரை உரிமைக்கான கண்ணியமான குரல். இதனுடைய ஆசிரியர் எழுத்தாளர் சுஹானா. இந்த கட்டுரைக்கான சாதனையாளர் டாக்டர் ரோஹித். இவர் பிஏ, எம்ஏ, பிஎட், எம்ஃபில் மற்றும் கம்பேரிட்டிவ் லிட்ரேச்சர் அதில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். தற்போது கேரளாவில் இருக்கிற மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டியில் ஸ்கூல் ஆஃப் லெட்டர்ஸ் என்ற இலக்கிய துறையில் அசோசியேட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்காரு. இவர் கேரளாவின் மலப்புரத்தை சேர்ந்தவர்.
11 வயசு வரைக்கும் நல்லா பார்வை இருந்திருக்கு. படிப்பு, விளையாட்டு அப்படின்னு அந்த குழந்தை பருவத்தின் குறும்புத்தனங்களோடு இருந்திருக்கிறார். குழந்தை பருவம் மகிழ்ச்சியானதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு காரணமே தெரியாமல் அவருக்கு காட்சிகள் எல்லாம் நிழலாக தெரிந்திருக்கிறது. மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணுறப்போ அது மயோப்பியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது ஆர்பியா, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசாவாக இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்வை ரொம்ப குறைவடைந்த உடனே இவங்க குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க, மாற்று மருத்துவ சிகிச்சை கையாண்டிருக்கிறார்கள். அது என்ன சிகிச்சைன்னு சொல்லப்படலை. ஆனால் அந்த சிகிச்சையின் விளைவாக ஓரளவுக்கு இவருக்கு பார்வை தெரிந்தது அப்படின்னு சொல்கிறார். எதிரில் இருக்கிறவங்களை அடையாளம் கண்டு கொள்வது, அதே மாதிரி கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு படிப்பது, இதெல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோடவே கிட்டத்தட்ட 18 வயது வரை தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். வேதியியல், இயற்பியல், கணிதம் போன்ற பாடங்களை எடுத்து படித்திருக்கிறார். ஆனால் கல்லூரிக்கு போகிறப்போ முழுமையாக பார்வை போயிடுது. அந்த நிலையில் இலக்கியத்துறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அங்கே கோழிக்கோடு கல்லூரியிலே இளங்கலை, முதுகலை பட்டம் படித்திருக்கிறார். ஆக்சுவலாக முதுகலை பட்டம் பெறுவதற்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தேர்வு எழுதி அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவ்வளோ தூரம் போக வேண்டாம் அப்படின்னு பேரண்ட்ஸ் கட்டுப்படுத்தினதுனால இங்கேயே முதுகலை பட்டத்தை படிக்கிறார். ஆனால் ஒரு நண்பரின் அறிவுறுத்தலின் பேரில் எம்ஃபில் படிப்பதற்காக ஹைதராபாத் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பிக்கிறார். அங்கே போகிறதுக்கு குடும்பத்தினர் அனுமதித்தார்கள். என்ன காரணம்னா, இவங்க உறவினர் ஒருத்தர் அங்கே மென்பொருள் பொறியாளராக பணியாற்றினார் என்பதற்காக. அங்கே போய் எம்ஃபில் மற்றும் பிஹெச்டி பட்டத்தை முடிக்கிறார். பிஹெச்டியில் 1973 கேரளாவில் அமைதி பள்ளத்தாக்கு இயக்கம் அப்படின்னு ஒன்று நடக்குது. அந்த இயக்கத்திலே எப்படி இலக்கிய சூழலும் சுற்றுச்சூழலும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருந்த உரையாடல், அதை பற்றி தான் இவர் பிஹெச்டி பண்ணார். நாடகத்துறையிலே அதிக ஈடுபாடு மிக்கவர். ஸோ இலக்கியம், நாடகம் தொடர்பான பல ஆய்வு கட்டுரைகளை மேற்கொண்டார். அதே மாதிரி இடதுசாரி இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டிருக்கிறார். மாணவர் இயக்கம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் வேலை பார்த்திருக்கிறார். ஆசிரியர்கள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி கேரளாவில் உள்ள பார்வையற்றோர் கூட்டமைப்பு மற்றும் டெல்லியில் இருக்கக்கூடிய பார்வையற்றோர் நல நிறுவனமான சாம்பவானா என்ற அமைப்பில் உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் இவர் டெல்லியில் உள்ள தீன்தயாள் உபாத்தியாயா கல்லூரி, அதில் முதல்ல அங்கே தான் உதவி பேராசிரியராக சேர்றாரு. அங்கே இவங்க துறையில் 4 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதனால் எல்லா பணிகளையும் இவரே ஈடுபாடுடன் செய்கிறார். அதாவது அட்மிஷன், அப்புறம் டைம் டேபிள், ஆசிரியர்கள் ஆலோசனை குழு, நாடகக்குழு ஒருங்கிணைப்பு, இப்படி எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆனால் இந்த கல்லூரியில் என்னென்னா 2 வருடத்துக்கு ஒரு தடவை துறைத் தலைவர் இந்த சுழற்சி முறையில் கொண்டு வரப்படுகிறார்கள். இவருடைய டர்ன் வர்றப்போ இவரை ஹெச்ஓடியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஹெச்ஓடியாக இல்லாமலே ஹெச்ஓடி செய்கிற எல்லா வேலையும் செஞ்சுருக்காரு. ஆனால் இவர் ஹெச்ஓடியாக வர்றப்போ அதை ஏற்க மறுத்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி சண்டை போட்டு அதுக்கப்புறமா அந்த பதவியை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 2 முறை அப்படி துறைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறார். அப்போது இவருடைய குறிப்பிடப்பட்ட சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ தியேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சான்றிதழ் படிப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஆஃப் ட்ராமா அதோடு இணைந்து இந்த சான்றிதழ் படிப்பை கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். அதுக்கப்புறம் நிறைய அந்த அகடமிக் பாடிஸில் நிறைய பணியாற்றியிருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்போது அந்த பாடத்திட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்கள் குறித்த பாடங்கள் விருப்ப பாடமாக இருந்திருக்கிறது. இப்போ எலெக்டிவ் பேப்பர்ஸ் அப்படின்னா மாணவர்கள் விரும்பினா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அப்போ எடுக்காதவங்க பெண்களை பற்றியோ மாற்றுத்திறனாளிகளை பற்றியோ தெரிந்து கொள்ள முடியாது. அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, எல்லா பாடத்திட்டத்திலும் அந்த பெண்கள் தொடர்பான இலக்கியம், மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான இலக்கியம், அதே மாதிரி பாலினம்
பற்றிய இலக்கியம், விளிம்பு நிலை மக்களுடைய இலக்கியம், இதை எல்லா பாடத்திட்டத்திலையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் சாதித்து காட்டியிருக்கிறார். இப்படி நிறைய பணிகள் இவர் செஞ்சிருக்காரு. கடைசியில் இவர் இப்பொழுது வேலை பார்க்கின்ற மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில் இவர் பணிபுரிகிற துறையை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த துறை மலையாள நாடகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஜி சங்கரப்பிள்ளை அவர்கள் முதலாவது துறை தலைவராக இருந்திருக்கிறார். அடுத்த துறை தலைவராக புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர், இயக்குனர் மற்றும் நடிகர் நரேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் துறை தலைவராக இருந்திருக்கிறார். அப்படி ஒரு புகழ்பெற்ற ஆளுமைகள் பணியாற்றிய துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இத்தனை பெருமைகள் இருந்தால் கூட சில கசப்பான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். அதாவது ஒரு தடவை கையில் ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஜவுளி கடை முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்திருக்கார். அந்த ஜவுளி கடை ஓனர் என்ன வேணும், சில்லறை ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில் போக சொல்லி வற்புறுத்தி இருக்கிறார். இதை பார்த்துட்டு அவங்க மனைவிக்கு கோபம் வந்திருக்கு. அவங்க போய் சொல்லியிருக்காங்க, உங்களை விட மேலான நிலையில் அவர் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு தடவை இன்னொரு பெண்மணி இவரோட கையில் சில்லறையை திணித்து விட்டு சென்றிருக்கிறார். ஸோ இப்படி என்னதான் பெரிய பதவியில் இருந்தால் கூட இந்த சமூகம் மாற்றுத்திறனாளிகளை இப்படி தான் பார்க்கிறது, இந்த நிலை மாற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை இந்த கட்டுரை உள்ளடக்கி இருக்கிறது. அதனுடைய சுருக்கத்தை உங்களோடு பகிர்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் ரோஹித் அவர்களின் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 16, கல்வியின் அழகே அழகு. இந்த கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளர் செந்தில் ஜெகநாதன். இந்த கட்டுரையின் சாதனையாளர் பூரணசுந்தரி ஐஆர்எஸ். இவங்க மதுரையைச் சேர்ந்தவர். மதுரையில் சிறு வயதிலேயே பார்வையை இழந்தவர். இந்த பள்ளி கல்வி, கல்லூரி கல்வியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் சென்னைக்கு வர்றார். அந்த குடிமைப்பணி தேர்வுகளிலே தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக சென்னைக்கு வராங்க. சென்னையில் அதாவது அந்த ஊர் மாறியதால் இருக்கக்கூடிய அசௌரியங்கள் இவையெல்லாம் தொடக்கத்தில் அச்சமூட்டியது. ஆனால் நான் என்னுடைய இலக்கை நோக்கி செல்லணும்னு, அந்த கனவை மெய்ப்படுத்தணும்னு வந்ததுனால அது எனக்கு பெருசாக தெரியலன்னு சொல்கிறாரு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, புதிய மனிதர்கள், புதுசாக வீடு எடுத்து தங்குறது, அந்த மாதிரி அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதலாவது முயற்சியில் தோல்வி அடைந்திருக்கிறார். அப்போ நினச்சாங்களாம், இது நம்மளால் முடியுமா, இதையே நம்ம தொடரணும், விட்டுட்டு போயிடலாமா அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய சீனியர்ஸ் எனக்கு கொடுத்த ஊக்கம், தன்னம்பிக்கை, இதனால் நான் தொடர்ந்து முயற்சி செய்தேன். 4வது முயற்சியில் தான் தனக்கு வெற்றி கிடைத்ததாக சொல்லியிருக்கிறார். தரவரிசை பட்டியலிலே 286வது இடத்தை பிடித்து வருவாய்த்துறையை தான் தேர்ந்தெடுத்ததாக சொல்லியிருக்கிறார். ஸோ நாட்டின் முதுகெலும்பு போன்றது வருவாய்த்துறை. அதனால் அந்த துறையிலே பணியாற்றுவதை பெருமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் முதல் முயற்சி தோல்வி அடைந்ததுக்கப்புறம் வங்கி தேர்வுகளிலே பங்கேற்று இந்த தமிழ்நாடு கிராம வங்கி, அப்போது இது பாண்டியன் வங்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த வங்கியிலே விருதுநகரில் பணியாற்றியிருக்கிறார். அதுக்கப்புறம் குடிமை பணி தேர்வையும் எழுதி அதிலையும் வெற்றி பெற்று இன்றைக்கு வருமான வரித்துறை தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி அதில் துணை ஆணையராக, டெப்டி கமிஷனர் என்ற பதவியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் அந்த வருமான வரித்துறையில் தான் பணியாற்றுகிற பணியை பற்றி. இந்த இன்கம் டேக்ஸ் தொடர்பான டேட்டா அனாலிசிஸ், வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்டுபிடிப்பது, அதே மாதிரி பேன் ஆதார் கார்டு இணைப்பது, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஒரு கலந்துரையாடல், மாணவர்களுடன் ஒரு கலந்துரையாடல், அதில் மாணவர்கள் கேட்டிருக்காங்க, ஒருவேளை நீங்கள் மதுரை கலெக்டராக இருந்தால் எதற்கு முக்கியத்துவம் தருவீங்க?
இப்போ அவர் சொல்லியிருக்காரு, சுகாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு இவற்றை எல்லாம் மேம்படுத்துவதற்கு என்னால் ஆனதை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுகாதாரமும் ஆரோக்கியமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இன்றைக்கி அந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். அதே மாதிரி கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இந்த ஏஐ பெரும் பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமும் காமராஜரும் தனக்கு பிடித்த தலைவர்களாக சொல்லியிருக்கிறார். டாக்டர் அப்துல் கலாமுடைய அக்னி சிறகுகள் புத்தகமும் ஜெயகாந்தன் கதைகளும் தனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது முதல் முயற்சியில் என்ன ரிசல்ட் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டே நமக்கு ஜெயிக்கணும், வெற்றி அடையணும் அப்படிலாம் இருக்காது நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட் செட் சரியாக வச்சுக்கணுன்றாரு. அப்புறம் இந்த தேர்வுக்கு தயார்படுத்துவதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அன்றாட பணியாகவே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே மாதிரி நாம் இருக்கின்ற எந்த பதவியில் இருந்தாலும் எந்த பணியில் இருந்தாலும் நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்யணும். அந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் அடைகின்ற வெற்றியும் நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியும் நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் பெற்ற விருதுகளை பற்றி சொல்கிறப்போ 2 விஷயம் சொல்கிறாரு. முதல்ல நான் அவார்டு வாங்கினப்போ என்னுடைய தாய் அவங்க இந்த பிள்ளையாலையும் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை என்னுடைய தாய்க்கு கொடுத்தது. அப்போ அவ்வளோதான் என்னதான் இருந்தால் கூட மற்றவர்களிடமிருந்து அந்த பாராட்டு கிடைக்கிறப்போ என்னுடைய தாய்க்கு எனக்கு கிடைத்த என்னை பற்றிய ஒரு நம்பிக்கை, அது உண்மையிலுமே எனக்கு விருது கிடைச்சதை விட சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நான் விருது வாங்கியது மற்றவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படி பல செய்திகள், இவருடைய வாழ்க்கை செய்திகள் அவருக்கு பின் வருபவருக்கு நிச்சயமாக ஒரு முன் உதாரணமாக உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இவர் பணியில் மென்மேலும் சிறக்க வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 17 வலிமையான கண்கள். இந்த கட்டுரையின் எழுத்தாளர் தமயந்தி அவர்கள். இந்த கட்டுரையின் கதாநாயகி ரஜினி கோபாலகிருஷ்ணா. இவர் பெங்களூருவைச் சேர்ந்தவர். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதலாவது பார்வை மாற்றுத் திறனாளி பெண் என்ற பெருமைக்குரியவர். ஆனால் இந்த சாதனையை அவர் செய்கிறதுக்கு முன்னாடி சந்தித்த சோதனைகள், அதை நினைக்கிறப்போ இவருடைய சாதனை வியப்பாக இருக்குது, பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. 9 வயது குழந்தையாக இருந்தப்போ இவருக்கு இந்த பென்சிலின் அளவுக்கு அதிகமாக தரப்பட்டது. அதனால் கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த அபாய கட்டத்தை தாண்டிட்டார் அப்படின்னா கூட அதனுடைய பின் விளைவாக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பார்வையை இழக்க நேரிட்டது. அது மட்டும் இல்லாமல் கண்ணிலிருந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குமா. கண் இமைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக இமை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழல். அதனால் மருத்துவமனைக்கு அடிக்கடி போக வேண்டியிருந்ததால் இவருடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது போக பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட உடன் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த கண்ணினுடைய தோற்றத்தை பார்த்து இவரை ஒதுக்கி இருக்காங்க. இதோட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாம் இவங்க அப்பா அம்மாட்ட அச்சச்சோ பாவம் என்ன பண்ணுவீங்க, இப்படி ஒரு சூழல் வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம் இவருக்கு உடல் வலியையும் மன வலியையும் கொடுத்துருக்கிறது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவருடைய பெற்றோர்களும் அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப நேர்மறையான சிந்தனை இருந்ததால் அவர்கள் கொடுத்த ஊக்கத்தாலும் நம்பிக்கையாலும் இவர் தொடர்ந்து படிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த பள்ளி படிப்பை முடித்து அறிவியல் பாடத்தில் ரொம்ப நிறையவே மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறார். ஆனால் பள்ளி படிப்பு முடிக்கிறப்போ ஒரு கண் பார்வை முற்றிலுமாக போயிடுது. அப்போ நினச்சாரா மருத்துவராக படிக்கலாமான்னு. இப்போ உடனே இன்னொரு தாட்டும் வந்திருக்கு. யாரோ செஞ்ச ஒரு தவறு அல்லது குறைபாடு என்னை பாதித்திருக்கிறது. நான் இந்த குறைபாட்டோட மருத்துவ பணிக்கு போய் ஏதாவது தப்பு பண்ணி வேறு யாரையாவது பாதிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அந்த மருத்துவராகக்கூடிய கனவை
மாற்றிக்கொண்டேன். கணிதத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வணிகவியலை தேர்ந்தெடுத்து அதில் பட்டப்படிப்பு முடித்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த வணிகவியல் பாடத்தில் பட்டப்படிப்பை முடிக்கிற நேரத்தில் இன்னொரு கண்ணெல்லாம் பார்வை போயிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. அவருக்கு அந்த பிரெயில் உபகரணங்கள் மற்றபடி தொழில்நுட்பங்கள் அதெல்லாம் தெரியல. அதனால் வீட்டிலையே ரொம்ப முடங்கி போயிடுறார். அந்த கண் 2 கண்ணுலேயும் முழுமையாக பார்வை பாதிக்கப்பட்டதால் வெளியே போக முடியல. இவருக்கு இன்னொரு பழக்கம் இருந்திருக்கு. அங்கேயே அவங்க ஊரில் இருந்த சிட்டி சென்ட்ரல் லைப்ரரியில் போய் நிறைய புத்தகங்கள் எடுத்து படித்திருக்கிறார். அந்த வாசிப்பு பழக்கம்தான் என்னுடைய துயரங்களில் இருந்தெல்லாம் நான் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தாகம் எடுத்த காகம் அப்படிங்கிற கதை இருக்கு இல்லையா? அந்த கதையில் அந்த காக்கா தண்ணி குடிக்கணும்னு போகிறப்ப குடத்துல கொஞ்சம் போல் தண்ணி இருந்தது. சின்ன சின்ன கல்லாக புறக்கி போட்டு தண்ணி மேலே வந்ததுன்ற கதை இருக்குல்ல. அந்த கதையை இவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். தான் சந்திக்கின்ற அவமானங்கள், ஏளனங்கள், ஏமாற்றங்கள், புறக்கணிப்புகள் இதெல்லாம் அந்த சின்ன சின்ன கற்களுக்கு ஒப்பிட்டு அதையெல்லாம் தூக்கி போட்டு என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ புத்தகங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது, எனக்கு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் முழுமையாக பார்வை இழந்தப்போ என்னால் படிக்கவும் முடியல, புத்தகங்கள் வாசிக்க முடியல, வெளியே போக முடியல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவருடைய தந்தைக்கு இரத்த புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்படுகிறது. அதனால் வீட்டுக்குள்ளறையே முடங்கி போயிடுறார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 7 வருடங்கள் அந்த மன அழுத்தத்தோடும் மன வருத்தத்தோடும் இப்படியே கழிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு நாள் தூங்க போகிறப்போவுமே இந்த நாள் எனக்கு கடைசி நாளாக இருக்காதா அப்படின்னு இருக்கணும்னு நினச்சி கடவுளை வேண்டிட்டு படுக்க போவேன். மறுநாள் காலையில் எந்திரிக்கிறப்போ இன்னும் ஒரு நாள் வாழ வேண்டியது இருக்கே அப்படின்ற ஒரு சலிப்பு, வெறுப்பு, அதோடு தான் அந்த நாட்களை நான் கடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அப்போ தியானம் மட்டுமே இவருடைய உணர்வுகளை சமநிலையில் வைத்து கொள்வதற்கு பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பிகாம் முடித்ததுக்கப்புறமாவே சில வங்கி பணி தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெற்று நேர்காணல் வரைக்கும் போய், ஆனால் பார்வை இல்லை என்பதற்காக அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய தந்தையுடைய மரணம். அந்த தந்தை மரணம் அடைந்தப்போ நினச்சாராம், நிச்சயமாக நம்ம கூட யாரும் இருக்க போவதில்லை, நம் வாழ்க்கையில் நாம் தான் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்திருக்கு. சொந்தக்காரவங்க, குடும்பத்தினர் யாருமே அவரை வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா அவங்க ரொம்ப படிக்காட்டாலும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட உதவியோட சில தொண்டு நிறுவனங்கள் அதோடலாம் தொடர்பு கொண்டு இந்த ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி கணினி பயின்றிருக்கிறார். அந்த கணினி கற்றுக்கொண்ட பிறகுதான் வாழ்க்கையில் எங்கேயோ உனக்கு உள்ளே இருந்த நம்பிக்கை வெளியில் பிரகாசம் அடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய வாழ்க்கையை மாற்றியதுன்னு இருக்காரு. அந்த மாதிரி கணினி கற்றுக் கொடுத்த தன்னார்வலர்கள் மற்றும் அந்த தொண்டு நிறுவனங்கள் அதையெல்லாம் நன்றியோடு நினைவு கூறுகிறார். கணினி முடித்ததுக்கப்புறமா தான் சிஏ படிக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அப்போ சிஏ பாடப்பிரிவில் 1% 2% தான் தேர்ச்சி இருந்திருக்கிறது. அதனால் அதை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கார். பிஜி டிப்ளமா இன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்து அதில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனாலும் வேலை கிடைக்கல. அந்த பணி வாய்ப்புக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில் இவருடைய வெல்விஷர் ஒருத்தர் அவர் இவருக்கு ஒரு தாஜ் வெஸ்டின் அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் கம்யூனிட்டி கோஆர்டினேட்டராக வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனாலும் தான் படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு என்ஜிஓ அதில் போய் வேலை பார்த்து தன்னை போல பார்வையற்ற மக்களுக்கு இந்த கணினி பயிற்சி அளிக்கக்கூடிய பணி செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸில் கொஞ்ச நாள் வேலைக்கு போயிருக்கார். அங்கே நேர்காணலெல்லாம் வெற்றி அடைந்து அவரை பணியில் அமர்த்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தற்பொழுது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஷிஸ் பிரேம்ஜி என்ற பல்கலைக்கழகத்தில் கண்டினியூயிங் எஜுகேஷன் அந்த இதில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். நிறைய மாணவர்களை, தன்னை மாதிரி இல்லை, தன்னை விட மேம்பட்டு உயரத்தில் மாணவர்கள் வர வேண்டும் அப்படின்றதுக்காக பணியாற்றி கொண்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்.
அதாவது எல்லாரும் பார்வையற்றவர்கள்லாம் ஒரு நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அதோடு நிற்கக்கூடாது, நாம் தேங்கி விடாமல் தொடர்ந்து நம்முடைய பயணத்திலே பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இசை ரொம்ப பிடிக்குமா, பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். சமீபத்தில் பத்ரிநாத், கேதார்நாத் போயிட்டு வந்தது மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லியிருக்காரு. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, சமையல் பண்ணுறது, செஸ் விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க, பெங்களூரில் தனியாக வசித்து வருகிறார். இதில் என்னென்னா, இந்த நிகழ்ச்சிக்கு சாதனையாளர்கள் நிகழ்ச்சிக்கு போகிறப்போ இவர்கள் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் பக்கத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போது அந்த குரலில் வெளிப்பட்ட தன்னம்பிக்கை இதெல்லாம் அப்போது இவங்க ஸ்டோரி எனக்கு அவ்வளோ விரிவாக தெரியாது. இருந்தாலும் இப்போது நினச்சி பார்க்குறப்போ அவர்களுடைய தன்னம்பிக்கை, அந்த போல்ட்னஸ் எல்லாமே தெரிஞ்சது. நினைக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ரஜினியுடைய வாழ்க்கை மேலும் சிறக்க வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 18, ஊக்கமானது உள்ளிருந்து வர வேண்டும். இந்த கட்டுரையின் ஆசிரியர் எழுத்தாளர் ஆதிமூலம் கிருஷ்ணன். இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர், கட்டுரையின் நாயகன் திரு விஜயகுமார். இவர் சென்னை மாநில கல்லூரியிலே ஆங்கிலத்துறை பேராசிரியராக பணியாற்றி தற்போது ஓய்வு பெற்றிருக்கிறார். பிளைண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அதனுடைய கோ-ஃபவுண்டர் இவர். கைக்குழந்தையாக இருக்கிறப்பவே இவருக்கு பார்வை குறைபாடு இருப்பதை இவருடைய பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்கள். எப்படி அப்படின்னா, சவுண்டுக்கு மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ணுவார், ஏதாவது விஷுவலாக இருந்தால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காட்டினப்போ அவங்க இந்த பார்வை நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இவருக்கு பார்வை குறைபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எங்கள் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது, அவங்கள என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய உலகத்தை புரிந்து கொள்வது, அதெல்லாம் ஆரம்ப கால சவாலாக இருந்ததாக சொல்லுகிறார். அப்புறம் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட்டில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் செயின்ட் லூயிஸில் படிச்சிருக்காரு. இந்த குழந்தை பருவத்தை பற்றி சொல்கிறப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன நினச்சேன்னா, இந்த உலகமே குரல்களால் ஆனது அப்படின்னு தான் நினச்சேன். பிரெயில் கற்றுக்கிட்டப்ப கூட இது எல்லாருக்குமான எழுத்து மொழி அப்படின்னு தான் நினச்சேன். நான் வித்தியாசமானவன் அப்படிங்கிறத நான் முதல்ல உணரலை. அது எப்போ உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த பார்வையுடையவர்களோடு விளையாடுறப்போ ஏரோப்ளைன் போனால் அவங்க மேலே அண்ணாந்து பார்த்து ஏரோப்ளைன் போகிறத ரசித்தாங்க. அது என்னால் சவுண்டு கேட்க முடிஞ்சதை தவிர அதை பார்க்க முடியல. அப்போ தான் நான் எனக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி செயின்ட் லூயிஸில் படித்து முடிச்சுட்டு மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் போய் பியூசி சேர்றாரு. அங்கே பார்த்தா எல்லாருமே சிபிஎஸ்சி ஸ்கூல் பேக்ரவுண்ட்லேருந்து படிச்சுட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக என்னால் ஆங்கிலம் பேச முடியல, ஆங்கிலம் எனக்கு தெரியல. ஆனால் அப்போ அங்கே ஆப்பிரிக்கா, மலேசியா, மொரீஷியஸ் போன்ற வெளிநாடுகள்லேருந்து சில மாணவர்கள் வந்திருந்தாங்க. வட இந்தியாவிலேருந்தும் சில மாணவர்கள் வந்திருந்தாங்க. அவர்களோடு நட்பை ஏற்படுத்தி கொண்டேன். அதன் மூலமாக என்னுடைய ஆங்கிலத்தை வளர்த்து கொண்டேன். அதே மாதிரி இந்த தொடர்பு திறனையும் வளர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பிஏ, எம்ஏலாம் மாநில கல்லூரியிலேயே படித்திருக்கிறார். எம்ஃபில் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. அப்புறம் கல்லூரி விரிவுரையாளராக முதல்ல வேலூரில் இருக்கிற முத்துரங்கம் கல்லூரியில் பணியாற்றியிருக்கிறார். அப்புறம் நந்தனம் கலைக்கல்லூரியில் பணியாற்றியிருக்கிறார். அதுக்கப்புறம் மாநில கல்லூரியில் பணியாற்றியிருக்கிறார். இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஸ்கூல் டீச்சராக போகாமல் காலேஜ் டீச்சராக ஆனீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுகிற விளக்கம், ஸ்கூல் குழந்தைங்களை கையாள்வதற்கும் கல்லூரி மாணவர்களை கையாள்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் நம்ம தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஆனால் காலேஜில் இவர்களுக்கு வழி காட்டணும், இவர்களை சிந்திப்பதற்கு தூண்டணும், இவர்களோடு விவாதிக்கணும். ஸோ இதை விட அது எனக்கு பிடித்தமாக இருந்தது. அதனால் இந்த கல்லூரி விரிவுரையாளர் பணியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்டை பற்றி சொல்லியிருக்கார். நிறைய மாணவர்கள் பின்தங்கிய பகுதிகளில் இருந்து வருவாங்க. அவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்கு பணம் இருக்காது, சாப்பாட்டுக்கு இருக்காது. அப்படியே இருந்தால் கூட
அப்பா குடிகாரனாக இருப்பார், புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டுருவார். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம நம்பிக்கையூட்டி அவர்களை படிக்க வைத்து அதெல்லாம் செய்கிறது வந்து எனக்கு பிடித்தமான பணியாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாநில கல்லூரியில் நிறைய பார்வையற்ற மாணவர்களை சேர்க்கறது, அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்வது, எஸ்பெஷலி இந்த எக்ஸாம் டயத்தில் ஸ்க்ரைப் ஏற்பாடு பண்ணி தரது, அதெல்லாமே நிறைய செய்திருக்கிறார். அப்புறம் பேராசிரியர் ரகுராமனுடன் சேர்ந்து ரோட்ராக்ட் கிளப் ஆஃப் திருஷ்டி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலமாக மாணவர்களிடையே அவர்களுடைய சமூக பொறுப்பை உணர்த்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போவும் நிறைய மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதாவது பொதுவாக மாற்றுத்திறனாளிகள் கூட இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு எல்லாமே எளிதாக கிடைச்சிருது. அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விடாமுயற்சி, தன்னம்பிக்கை எல்லாம் குறைவாக இருக்குது. என்னை விட்டுடுங்க, ஏன் என்னை வந்து இப்படி வற்புறுத்துறீர்கள் அப்படிலாம் மாணவர்களை கேட்குறாங்க. அதனால் அந்த கடின உழைப்பு அதெல்லாம் கொஞ்சம் இன்றைய மாணவர்களிடத்திலே கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இவருடைய ஆசிரியர் ஒருத்தர் வந்து இவருக்கு சொன்ன அட்வைஸை சொல்கிறார். அது உன்னால் எதையும் மாற்ற முடியலை அப்படின்னா அந்த மாற்ற முடியாத விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள். ஏன்னா அதை மாற்றணும்னு நீ நினைக்கிற வரைக்கும் உன்னுடைய போராட்டங்கள் தான் தொடருமே தவிர அதுக்கு ஒரு முடிவு வராது. அதனால் சில விஷயங்களை நம்மால் மாற்ற முடியாது. அந்த மாற்ற முடியாத விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு மற்றவர்களோடு உரையாட பிடிக்கும். நகைச்சுவை மூலமாக மற்றவர்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு பிடிக்கும். பொதுவாக மனிதநேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். இப்படி தன்னுடைய பேராசிரியர் பணியின் மூலமாக ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு ஒரு நீண்ட நாள் பணி வாழ்க்கையை முடித்திருக்கிறார். இந்த உலகத்தில் வந்து வறுமை, அறியாமை, கல்வியின்மை, மூட நம்பிக்கைகள் இது எல்லாமே போகணும். அப்போ தான் இந்த சமுதாயம் மேம்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார். இவர் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பல்லாண்டு வாழ்ந்து மற்றவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 19 ஒளி பொருந்திய பயணம். இந்த கட்டுரையின் ஆசிரியர் எழுத்தாளர் முருகேஷ். இந்த கட்டுரையின் நாயகி மு. முத்துசெல்வி. இவங்க BA BL ஆனர்ஸ் படிச்சிருக்காங்க. ML அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. இந்தியன் பேங்க்கில் சீனியர் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். சென்னையில் இருக்கார். ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட் AICB அதில் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இந்த கட்டுரை பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆழ்வினையின்மை பழி அப்படிங்கிற திருக்குறளோடு ஆசிரியர் ஆரம்பித்திருக்கிறார். அதாவது நம்ம நாட்டில், நம்ம ஊரில், பக்கத்து வீட்டில், ஏன் நம்ம வீட்டிலையே ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தால் கூட அவங்கள இந்த சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்க வந்து திருநெல்வேலியை சேர்ந்தவர். இவங்க வீட்டில் 3 பேர் பார்வையற்றவர்கள். இவங்களை வந்து இந்த பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக இந்த குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்ந்திருக்கிறது. லிட்டில் ஃப்ளவர் கான்வெண்ட்டில் தான் படிச்சிருக்காங்க. அது காலையில் 6-6:30 மணிக்கு தாம்பரத்தில் பஸ் ஏறுவாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தினமும் பயணிக்க வேண்டிய சூழல். பஸ்ஸில் வந்து தான் படிக்கிறது, சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே வீடை மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். பள்ளி படிப்பு ரொம்ப மகிழ்ச்சியாக போனது, நிறைய அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு மற்றவர்களைப் போல இவரும் தெரிவித்திருக்கிறார். இந்த பள்ளி படிப்பு படிக்கிறப்பவே தான் சட்டம் படிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டதாக சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பள்ளி படிப்பு முடித்து சட்டக்கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறமா வாழ்க்கையிலே அந்த போராட்டங்கள் எல்லாம் ஆரம்பித்தன. அது வரைக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் போனதுன்னு சொல்லியிருக்கார். உதாரணத்துக்கு நம்ம நிறைய பார்வையற்றவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற விஷயந்தான். அதை இவரும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதாவது அந்த சட்டப்படிப்பு படிக்கிறப்போ ஹாஸ்டலுக்கு விண்ணப்பித்திருக்கிறார். அப்போ இவர்கிட்ட கேட்ட கேள்வி,
உங்களால் மற்றவங்க உதவி இல்லாமல் குளிக்க முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு எழுத்தாளர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளை பற்றி ஒரு சிறிதளவு கூட புரிதலோ விழிப்புணர்வோ இல்லாத ஒரு வரட்டுத்தனமான எண்ணத்திலிருந்து வந்த குரூரமான கேள்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேள்விக்கு ரொம்ப அமைதியாக அவங்க முத்துசெல்வி என்னால் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பல பல நிகழ்வுகளை கடந்து சென்றிருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நேர்காணலில் ரொம்ப அழகான விஷயம் அவர் எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, முத்துசெல்வியோட உரையாடல் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், அதில் முத்துசெல்வியினுடைய அந்த தெளிவான அறிவு, தீர்க்கமான சிந்தனை, வார்த்தைகளில் ஒரு மன உறுதி, சமூகத்தின் மீது ஒரு அந்த சமூக ஞானம் இதெல்லாம் வெளிப்பட்டது. ஸோ அந்த நேர்காணலில் நான் என்னை முழுமையாக கரைத்து கொண்டேன் அப்படின்னு எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப நல்லா இருந்தது படிப்பதற்கு. அப்புறம் நிறைய விஷயங்கள் இவர் சொல்லியிருக்கார். அதாவது பார்வை மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறோம். ஆனால் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக சோஷியலைசேஷன் தான் இதனுடைய பெஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அங்கே வர்றதில்லை. ஏன்னா அங்கே குழந்தைகளை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்குமாவது சிறப்பு கல்வியில் படிக்கணும். ஏன்னா விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் இதிலெல்லாம் இவங்களை சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரெயில் கற்றுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா ஸ்பெல்லிங் போயிடும். நம்முடைய எண்ணங்களை எழுதுவதற்கு இந்த கையால் எழுதுகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மிக முக்கியமானது பிரெயில். அந்த பிரெயிலை நிச்சயமாக பார்வையற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்வையற்றவர்கள், குறிப்பாக பெண்கள் திருமணத்தை பற்றி பேசுகிறப்போ, பொதுவாக பெண்கள் கண்டிப்பாக சமைக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது. அது என்னை பொறுத்தளவு தவறான கருத்து. சரி, அப்படியே ஒரு வாதத்துக்கு உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, பார்வையற்ற பெண்கள் சமைக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைகள் வளர்க்கிறது எல்லாமே மற்றவர்களுக்கு நிகராகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாலுணர்ச்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயம் நினைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஆண் தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்கு படுகிற பாடவிட ஒரு பெண் பன்மடங்கு உழைக்க வேண்டியிருக்கிறது. அதே மாற்றுத்திறனாளி பெண்ணாக இருந்தால் அதை விட நிறைய அவர்கள் உழைக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தர வேண்டும் அப்படிங்கிறத அழுத்தி பதிவு செய்திருக்கிறார். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தங்களை சுயசார்புடையவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதற்காக எல்லா திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சமுதாயத்திலே தனிநபர் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், மாற்றுத்திறனாளிகள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக நம்புவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த கட்டுரை முடிந்திருக்கிறது. முத்துசெல்வி இப்போ இந்தியன் வங்கியில் சீனியர் மேனேஜராக இருந்து அந்த கஸ்டமர் சர்வீஸ் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பார்த்த மாதிரி அவங்க அது போக ஏஐசிபி வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. அந்த கணினி கல்வி அந்த பயிற்சியை ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து சமுதாயத்தில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவங்களை நம்மில் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இவங்கக்கிட்ட இவங்களுடைய அந்த தெளிவு, மன உறுதி, அந்த தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே பார்ப்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இவருடைய வாழ்வில் மென்மேலும் சாதனைகள் புரிந்து இவரது ஆசைகள் எல்லாம் நிறைவேறி இவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 20. இந்த கட்டுரையின் தலைப்பு வாழ்வின் வண்ணங்களை அனுபவிக்கிறேன். இந்த கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளர் சுகானா. கட்டுரையின் நாயகன் ஜெயராம் பாலசுப்ரமணியம். இவர் பிகாம் சிஏ படிச்சிருக்காரு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சூப்பர்விஷன் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் ஜெனரல் மேனேஜராக
பணியாற்றி கொண்டிருக்கிறார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர், ஆனால் தற்போது சென்னையிலே இருக்கிறார். இதை தாண்டி இவர் ஒரு பிளேபேக் சிங்கர். மூக்குத்தி அம்மன் படத்தில் பார்த்தேனே உயிரின் வழியே அப்படிங்கிற பாடலை இவர் பாடியிருக்கிறார். இந்த எழுத்தாளர் சுகானாவோட நேர்காணல் துவங்குகின்ற பொழுது இந்த பாட்டை பாடிதான் அந்த நேர்காணலையே ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்தில் இந்திய தூதரகத்தில் இவர் பாடியிருப்பதை தன்னுடைய பெருமிதமான தருணமாக சொல்லியிருக்கிறார். இவர் நாக்பூரை சேர்ந்தவர். 1 வயசு குழந்தையாக இருக்கிறப்பவே இவருக்கு அந்த கண் பார்வை கோளாறு ஏற்படுகிறது. பெரும்பாலானோருக்கு ஏற்படுகிற ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா. இவரை மருத்துவர்கள் நாக்பூரில் பார்வையற்றோர் பள்ளியில் சேர்க்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மா அது வேண்டான்னு டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா பிளைண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விட்டால் இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய அந்த வெளி உலகத்திலிருந்து தன்னுடைய குழந்தை தனித்து விடப்படும் அப்படின்னு டிசைட் பண்ணி நாக்பூரில் இருக்கிற ஸ்கூல்லையே சேர்த்து விடுறாங்க. ஒரு 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரஸ்வதி வித்யாலயா அப்படிங்கிற ஸ்கூலில் சேர்த்து விடுறாங்க. நல்ல பிரகாசமான இடத்துல உட்காந்து பெரிய எழுத்தாக அவங்க அப்பா எழுதி கொடுத்து அந்த பையனை படிக்க வைக்கிறாரு. 7ஆம் வகுப்பு படிக்கிறப்போ முழுமையாக பார்வை போயிடுது. இருந்தாலும் அதே பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுகிறார். அதுக்கப்புறம் நாக்பூர் பல்கலைக்கழகத்திலேயே பிகாம் படிக்கிறார். கல்லூரியில் படிச்சிட்ருக்கிறப்போ மும்பையில் பார்வையற்றோர் நல நிறுவனத்தால் ஒரு கண்காட்சி நடத்தப்படுகிறது. அதுக்கு போகிறாரு. அங்கே தான் இவருக்கு கணினி, ஜாஸ் அதெல்லாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிறாரு. கற்றுக்கிட்ட உடனே ஒரு நம்பிக்கை வந்துடுது. அதுக்கப்புறம் சிஏ படிக்கணும்னு சொல்லிட்டு சிஏ படிக்கிறார். இது என்ன அப்படின்னா, இன்றைக்கி மாதிரி 2001 இன்றைக்கி மாதிரி மின் புத்தகங்கள் அப்போ இல்லை. அப்போல்லாம் என்னென்னா பிரிண்டட் புக்ஸை ஸ்கேன் பண்ணி அந்த ஓசிஆர் ஸ்கேனர் மூலமாக ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா படிக்க வேண்டிய ஒரு நிலை. சிஏவுக்காக ஆயிரக்கணக்கான பக்கங்கள் உள்ள புத்தகங்களை அப்படி ஸ்கேன் பண்ணி படிக்க வேண்டியிருந்தது. அதில் கூட இந்த தசம எண்கள் மற்ற எண்கள்லாம் ரொம்ப கிளியராக ஸ்கேன் ஆகாது. அது ஒரு சிக்கலாக இருந்ததாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் சிஏ மற்றவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிறத இவர் முதல் முயற்சியிலேயே சிஏவில் தேர்ச்சி பெற்றதாக சொல்கிறாரு. அதாவது இந்திய அளவில் இந்த தணிக்கை கணக்காளர் என்று அழைக்கப்படுகிற சிஏ படித்த முதல் 3 நபர்களிலே ஜெயராமும் ஒருவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க சாதனை. அப்புறம் வேலைக்கு பார்த்து வேலை கிடைக்காம இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேர்வு எழுதி ரிசர்வ் பேங்க்கில் வேலைக்கு சேருகிறார். தற்போது சென்னையில் இருக்கார். இப்பொழுது தன்னை போலவே பார்வையற்றவர்களுக்கு இந்த சிஏ படிப்பதற்கு நிறைய பயிற்சிகள், உதவிகள் எல்லாம் செய்து வருகிறார். இது இவருடைய பணி வாழ்க்கை. இவருடைய இசை பயணம்னு பார்த்திங்கன்னா, இவர் குடும்ப பின்னணியே கர்நாடக இசையில் ஆர்வம் இருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கிறது. இவருடைய பாட்டி பர்வதம் கணேசன் அப்படிங்கிறவங்க, அவங்க தான் இவருக்கு பாட்டு சொல்லித்தராங்க. 6 வயசு குழந்தையாக இருக்கிறப்பவே கர்நாடக இசை சொல்லித்தராங்க. சின்ன சின்ன மேடைகளில், மற்றபடி பள்ளி அளவில் நடைபெற்ற போட்டிகள் அதிலெல்லாம் கலந்துக்கிட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அது இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்ததாக சொல்கிறாரு. ஒரு 17 வயதில் இந்திய கலாச்சார அமைச்சகத்தால் வழங்கப்படுகிற உதவித்தொகை பெற்று இவர் முறைப்படி இசையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் இவர் குடும்பமே சென்னைக்கு குடிபெயர்கிறது. சிஏ படிக்கிறப்பெல்லாம் சென்னையிலேருந்து தான் படிக்கிறாரு. இங்கே சென்னையில் நாராயணசுவாமி, பத்மபூஷன் நாராயணசாமி அவர்கள் தான் இவருக்கு குரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கக்கிட்ட அந்த குருகுல மரபிலே இசை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் இசை கற்றுக்கொண்ட பொழுது அந்த நாராயணசாமிகள் கிட்ட நிறைய பிரபல இசை கலைஞர்கள், பாம்பே ஜெயஸ்ரீ, உன்னிகிருஷ்ணன், ரஞ்சனி காயத்ரி அவங்கெல்லாம் வருவாங்களாம். அவங்களோடு சேர்ந்து பாட்டு பாடுகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது இவரை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். நிறைய இசை கச்சேரிகள் அரங்கேற்றி இருக்கிறார். மியூசிக் அகாடமி, கிருஷ்ணகான சபா, நாரத கான சபா, அப்புறம் மும்பையில் இருக்கக்கூடிய சண்முகானந்த நுண்கலை சங்கம் போன்ற பல இடங்களில்
இவருடைய இசை கச்சேரிகள் அரங்கேறி இருக்கிறது. அதுக்கப்புறம் இவருக்கு அந்த திரைப்பட பாடல்கள், ஹிந்தி பாடல்கள் பாடுறதுலலாம் ஆர்வம் ஏற்பட்டு இருக்கிறது. 2001 இவர் சன் தொலைக்காட்சியில் சுபஸ்ரீ தணிகாச்சலம் என்பவரால் இயக்கப்பட்ட ஏவி ரமணன் அவர் தொகுத்து வழங்கிய சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் ஜெயா டிவி அதில் ராகமாலிகா நிகழ்ச்சியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அப்புறம் இசையமைப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, விஜய் யேசுதாஸ் அவங்க கூட சேர்ந்து விளம்பரங்களில் பாடுறது, இசை ஆல்பங்களை வெளியிடுறது அப்படிலாம் செஞ்சிகிட்டு இருந்திருக்காரு. ஒரு முறை இசையமைப்பாளர் வித்யாசாகர் கிட்டேருந்து இவருக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அப்போ தான் முதலாக பிரிவோம் சந்திப்போம் படத்தில் பாடுவதற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய இசையமைப்பாளர்கள் இவரை அழைத்திருக்கிறார்கள். நிறைய படங்களில் பாடியிருக்கார். வீட்டில் விசேஷம், மூக்குத்தி அம்மன் போன்ற படங்களிலெல்லாம் இவர் பாடியிருக்கிறார். அப்புறம் இசையமைப்பாளர்கள் இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், வித்யாசாகர் போன்ற இசையமைப்பாளர்கள் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் பாடியதெல்லாம் ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் சென்னையிலும் பெங்களூர்லேயும் பல இசைக்குழுக்களிலே இவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி பெங்களூரில் இருந்த ஒரு இசைக்குழு இங்கிலாந்து சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறது. அப்போ தான் இங்கிலாந்தில் பல நகரங்களில், மான்செஸ்டர், பர்மிங்ஹாம், லண்டன் போன்ற நகரங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அந்த நேரத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் இருந்ததுனால அதன் ஒரு பகுதியாக இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் இவங்களை அழைச்சி பாட வச்சிருக்கு. இவர் அந்த இந்திய ஆணையர் முன்பாக ஒரு 40 நிமிடம் கச்சேரி நடத்தியிருக்காரு. அதை மிக பெருமையான தருணமாக இந்த நேர்காணலிலே சொல்லியிருக்கிறார். இவர் இத்தனை சிறப்புகள், இத்தனை உயரங்கள் அடைந்தால் கூட இவர் என்ன சொல்கிறாரு, நம்மை சுற்றி இருப்பவர்கள் மாற்றுத்திறனாளிகளை நடத்துகிற விதம், அதாவது இந்த சோஷியல் ஆட்டிடியூட், அதுதான் மாற்றுத்திறனாளிகளை கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நாம் நம்மளை எப்போவுமே நிரூபிக்கணும், மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற தேவை இல்லை. நாமாக இருப்போம். நான் என்ன மகிழ்ச்சியாக ஃபஸ்ட்டு ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இவருடைய குடும்பத்தினரும், குறிப்பாக இவருடைய மனைவி கிருத்திகா, இவங்கெல்லாம் நான் என்னை ஒரு கணவனாக, தந்தையாக நான் என்னை முழுமைப்படுத்தி கொள்வதற்கு உதவி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுடைய குடும்பம் அந்த மகிழ்ச்சியின் கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது, அதனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ வாழ்க்கை வண்ணம் மிகுந்ததாக இருக்கிறது, அதை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக, உற்சாகமாக இவர் நேர்காணல் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தோஷமும் உற்சாகமும் தொடர்ந்திட இவர் வெற்றி பயணத்தில் மென்மேலும் சிறக்க நாமும் வாழ்த்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஸ்வரி. காண்பதெல்லாம் மறையும் என்றால் என்ற புத்தகத்திலிருந்து இன்று நாம் காணவிருக்கும் சாதனையாளர் நம் பெரும்பாலானவர்களால் அன்போடும் பாசத்தோடும் அக்கா என்று அழைக்கப்படும் டாக்டர் கே. ராதாபாய் அவர்கள். இந்த கட்டுரையின் ஆசிரியர் செந்தில் ஜெகநாதன். இந்த கட்டுரைக்கு இவர் கொடுத்திருக்கும் தலைப்பு அறிவு தேடலே நிஜமான வெளிச்சம். இந்த கட்டுரையை இவர் தொடங்கும் போதே விவிலியத்தின் ஒரு வாசகத்தோடு தொடங்குகிறார். கண்களே சரீரத்தின் வெளிச்சம் என்று தொடங்குகிறார். ஆனால் பிறவியிலேயே ரெட்டினல் பிக்மெண்டோசா என்ற ஒரு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு கண் பார்வையை இழந்தவர் டாக்டர் கே. ராதாபாய். ஆனால் சமுதாயத்திற்கு ஒரு உந்து சக்தியாக, இந்த சமூகத்திற்கு ஒரு வெளிச்சம் கொடுப்பவராக அவர் ஒரு பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்திருக்கிறார் என்று இந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இவர் பிறந்தது மதுரை பக்கத்தில் உள்ள உசிலம்பட்டி என்ற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தை பற்றி நினைத்தாலே நமக்கு பெண் சிசு கொலை அது ஞாபகத்துக்கு வருவது இயற்கை. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் அந்த காலத்தில்
பார்வையற்ற ஒரு பெண்ணாக பிறந்தார். ஆனால் அவருடைய தந்தை கே. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன் குழந்தையின் குறையை ஒரு சுமையாக கருதவில்லை. தன் குழந்தைக்கு மற்றவர்களைப் போல இணையான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். சிறிது வயதிலேயே கூட அவருக்கு பல பத்திரிகைகள் படித்து காட்டுவார், கதைகளை வாசித்து காட்டுவார். இந்த உத்வேகம், அப்போது அவருக்கு கொடுத்த உத்வேகம்தான் பின்னாளில் இவரை ஒரு மிகப்பெரிய வாசிப்பாளராக உருவாக்கி இருக்கிறது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். 3ஆம் வகுப்பு வரை உசிலம்பட்டியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் படித்திருக்கிறார். அதற்கடுத்து சிறப்பு பள்ளி இருப்பதை பற்றி கேள்விப்பட்டு பூவிருந்தவல்லி பள்ளியில் 11ஆம் வகுப்பு வரை தன் படிப்பை தொடர்ந்திருக்கிறார். 11ஆம் வகுப்பில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார். பியூசி படிக்க வேண்டும். படிப்பதற்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையாக இருந்திருக்கிறது. அப்போது திருச்சியில் உள்ள அந்த இல்லத்தை பற்றி, ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற இல்லத்தை பற்றி அவர் கேள்விப்படுகிறார். அதன் இயக்குனர் பிரியா தியோடர் அவரை சந்திக்கிறார். இவருடைய ஆர்வமும் அறிவு தேடலும் அவரை வெகுவாக ஈர்க்கிறது. அதனால் அவர் சீதாலக்ஷ்மி கல்லூரியில் இவருக்கு இடம் கேட்கிறார். அப்போது முதல்வராக இருந்தவர் பார்வையற்ற ஒரு பெண்ணுக்கு சீட் கொடுப்பதற்கு மறுக்கிறார். இருந்தாலும் பார்வையற்ற ஒரு அமைப்பால் கேட்கப்படும் போது அது மறுத்தால் பெரும் பிரச்சனையாகிவிடும் என்ற காரணத்தினால் வேண்டா வெறுப்பாக ஒரு சீட்டை வீணாக்குகிறேன் என்று சொல்லி அவருக்கு சீட்டும் கொடுத்திருக்கிறார். அதன் பிறகுதான் இயற்கை பேரதிசயங்களை இவர் வாழ்வில் நிகழ்த்தி இருக்கிறது. அதற்கு இவருடைய தீவிர அர்ப்பணிப்பும் கல்வியில் இவருக்கு இருந்த ஆர்வமும் ஈடுபாடுமே ஒரு பெரிய இவரை சாதனை பெண்ணாக உருவாக்கியுள்ளது என்று கட்டுரை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பியூசியில் முதல் மாணவியாக தேர்ச்சி, பிஏ எம்ஏ இரண்டிலுமே பிஏவில் முதல் மாணவி, எம்ஏவில் பல்கலைக்கழகத்தில் 2வது மாணவியாக தேர்ச்சி பெறுகிறார். இவருடைய படிப்பில் இவருக்கு இருந்த தாகத்தை பார்த்து பிரமித்த அந்த தலைமை ஆசிரியர் அந்த முதல்வர் அவருக்கு பல நன்கொடைகள் பலரிடமிருந்து நன்கொடைகள் பெற்றும் மற்றும் அவரே பணம் கட்டியும் படிக்க வைத்திருக்கிறார். திருச்சி முழுவதும் யாசகம் பெற்றேனும் உன்னை நான் படிக்க வைக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பின்னாளில் ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் கூட என் பணிக்காலத்தில் மறக்க முடியாத மாணவி என்றால் ராதாபாய் என்று அவரே நெகிழ்ச்சியுடன் கூறியிருப்பது மிகப்பெரிய உத்வேகத்தை, இவருக்கு ஒரு நம்பிக்கையையும் கொடுத்திருக்கிறது. இப்படியாக தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்திருக்கிறார். அதன் பிறகு PhD படிப்பதற்கு மணிசுந்தரம் என்பவர், அப்போது வைஸ் சான்சலராக இருந்த மணிசுந்தரம் இவருக்கு உத்வேகம் கொடுத்திருக்கிறார். அவருடைய உந்துதலின் பேரில் இவர் PhD படித்திருக்கிறார். கடுமையான உழைப்பு 1985 முதல் 89 வரை படித்து PhD பட்டமும் பெற்றார். அதற்கு பின் வேலை தேடுவதில் முனைப்பு. பல கல்லூரிகளுக்கு சென்று வேலை கேட்டிருக்கிறார். தகுதி இருக்கிறது, ஆனால் குறைபாடுதான் அந்த தகுதிகளை எல்லாம் மறைத்து நிற்கிறது. அப்படி இருக்கையில் அவினாசிலிங்கம் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு பேராசிரியர் பதவி இவருக்கு கிடைக்கிறது. 1991ஆம் ஆண்டு அப்போது தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்களை இவரும் இவர் அண்ணனும் நேரில் சென்று சந்திக்கிறார்கள். 3 மனுக்கள் கொடுக்கிறார்கள். பார்வையற்றோருக்கான வேலைவாய்ப்பு பற்றிய மாநில அளவிலான கொள்கை, தன்னை வளர்த்தெடுத்த இல்லத்திற்கு மெழுகுவர்த்தி உற்பத்தி செய்வதற்கான அனுமதி, இவருக்கான வேலைவாய்ப்பு, இந்த 3ம் தான் இவர் கேட்டது. அந்த இல்லத்திற்கு இவர் மனு கொடுத்த 2 நாட்களில் ரீஹாபிலிட்டேஷன் ஃபார் த பிளைண்டு அந்த இல்லத்திற்கு மூட்டை மூட்டையாக மெழுகு வந்து சேர்கிறது. அவர்கள் அங்கு இல்லத்தில் இருப்பவர்களின் பணி எந்த தடையுமின்றி தொடர்கிறது. இவருக்கு 1994ஆம் ஆண்டு புதுக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரியில் வேலையும் கிடைக்கிறது. அப்போது
கல்லூரி பேராசிரியராக இருந்து பல கருத்தரங்கங்கள், இலக்கிய உரைகள், இலக்கிய கூட்டங்கள் என பலவற்றை நிகழ்த்தியிருக்கிறார். நிறைய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். இவருடைய ஆய்வுக் கட்டுரைகளில் பிரதானமாக இருந்தவை பார்வையற்றோர் மேம்பாடு, பெண்கள் மேம்பாடு, மனித உரிமைகள் மேம்பாடு மற்றும் இளையோருக்கான முன்னேற்றம். இவையே இவருடைய கட்டுரைகளின் சாராம்சமாக இருந்திருக்கின்றது. இதுபோக இவர் அதாவது மனோரமா இயர் புக்கில் தென்னிந்தியாவிலேயே முதல் PhD பட்டம் பெற்ற பார்வையற்ற பெண்மணி என்று குறிப்பிடப்பட்டு பாராட்டப்பட்டது மிகப்பெரிய சாதனை. இவருடைய பணி நியமன ஆணையும் அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வழங்கப்பட்டது என்பதும் இங்கு ஒரு சிறப்பு செய்தியாக குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு பின் இவருடைய பயணம் தொடர்கிறது. 2008 துறை தலைவராக இவர் பணியேற்கிறார். 2018 ஓய்வு பெறுகிறார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். நிறைய ஒரு 20 விருதுகளுக்கு மேல் வாங்கியிருக்கிறார். அந்த விருதுகளை எல்லாம் பட்டியலிடணும் அப்படின்னு சொன்னால் கட்டுரையின் பக்கங்கள் போதாது என்று இந்த கட்டுரை ஆசிரியரே சொல்கிறார். அவர் மிகச்சில விருதுகளை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான். தேசிய அளவிலான சிறந்த பார்வையற்ற பெண்மணி என்ற விருது மும்பையில் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு பின் ஜேசிஸ், ரோட்ரி மற்றும் மகளிர் மன்றங்கள் மற்றும் நிறைய சிறந்த ஆசிரியர், சிறந்த கல்லூரி பேராசிரியர் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கிறார். பிரெயில் கவுன்சில் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஓய்வு பெற்ற பின்பும் 2018 ஓய்வு பெற்ற பின்பும் தஞ்சாவூர் பான்செக்கர் கல்லூரியில் இவரை அழைத்து மீண்டும் பதவி கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல வேலை பார்க்கணுன்னு நினச்சப்போ கிடைக்காத பதவி. இவருடைய சாதனைகளை கண்டு அவர்களே முன்வந்து இவரை அழைத்து கொடுத்தது மிகப்பெரிய சிறப்பு என்பதையும் கட்டுரை ஆசிரியர் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காரு. இவருடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஊரகப் பகுதிகளில் படிக்காதவர்களுக்கு கைத்தொழில் பற்றிய வழிகாட்டுதல், படித்தவர்களை நேர்காணல்களுக்கு அழைத்து செல்லுதல், புலன குழுக்களில் வாசிப்பை பற்றிய முக்கியத்துவத்தை அறிவுறுத்துதல், ஆடியோ கேசட்ஸ் பதிவு செய்து எல்லோரும் படிக்கும் வண்ணம் உதவுதல் போன்ற பல வேலைகளை இன்றும் ஈடுபாட்டுடன் செய்து வருகிறார். இவருடைய சேவை இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மதர் தெரசா ஃபவுண்டேஷனின் அறங்காவலராக இருக்கிறார். விழி இழந்தோர் மகளிர் இல்லத்தின் ஆலோசகராகவும் இன்னும் பல இல்லங்களின் அமைப்புகளின் ஆலோசகராகவும் இன்றும் பணியாற்றி வருகிறார். இவரது சேவை இன்றும் அனைவராலும் பாராட்டப்படுகிறது. கருத்தொழிச் செம்மல் என்ற பட்டத்தையும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல விருதுகள், பல கட்டுரைகள். இவருடைய கட்டுரை ஒன்று பாடநூலாக, பார்வையற்றோர் மேம்பாடு பற்றிய கட்டுரை பாடநூலாக வெளிவந்திருக்கிறது. எவர்லாஸ்டிங் எஃபர்ட்ஸ், எ ரெவ்யூ ஆஃப் சர்வீசஸ் டு த பிளைண்ட் என்ற அழியாத அஸ்திவாரம் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த கட்டுரை மிகவும் குறிப்பிடத்தக்கது, சிறப்பு வாய்ந்தது. இதுபோல பல ஆய்வு கட்டுரைகளை பல இடங்களில் சமர்ப்பித்திருக்கிறார். இன்றும் எழுதி கொண்டும் வாசித்து கொண்டும் இருக்கிறார். நிறைய பத்திரிகைகள், தொலைக்காட்சி, வானொலி ஆகியவற்றிற்கு பல நேர்காணல்களை வழங்கியிருக்கிறார். அதுபோக அவர் இப்போது நமக்குன்னு இல்லை, இளைஞர்களுக்கு நிறைய அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார். இப்போது பார்வையற்றோருக்கான தொழில்நுட்பம் வெகுவாக முன்னேறி இருக்கிறது. படிப்பது எளிதான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் பார்வையற்றோர்கள் தங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த கல்லூரியிலும் சேர்ந்து படிக்கலாம் என்பதற்கான சட்டம் இயற்றப்பட்டுவிட்டது. அதனால் படிப்பில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதேபோல பெற்றோர்களுக்கும் அவர் சொல்லும் அறிவுரை, பார்வையற்ற குழந்தைகளை அவர்களுடைய குறைகளுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு வேலையை செய்வதில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் அந்த வேலையை அவர்களே செய்ய வேண்டும் என்பதற்கு, அடிப்படை வேலைகளை அவர்களே செய்வதற்கு
பழக்கப்படுத்த வேண்டும். எந்த வகையிலும் அவர்களை தனித்து விடக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு முக்கியமான செய்தி, அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்று நான் கருதுகிறேன். இவருடைய பணி மென்மேலும் தொடர நாம் அனைவரும் வாழ்த்துவோம். எனக்கு இந்த பகிர்வை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் நான் பேருவகையும் மகிழ்ச்சியும் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய ராதா அக்காவுக்கு என்னுடைய உளமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கட்டுரை 22. இந்த கட்டுரையின் தலைப்பு முன்னேற்றத்தின் முதற்படி. இந்த கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளர் ரேவதி சுயம்புலிங்கம். இந்த கட்டுரையின் கதாநாயகன் ஸ்ரீராம். இவர் பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. எம்பிஏ பெங்களூரில் ஐஐஎம் அங்கே படிச்சிருக்காரு. அப்புறம் சென்னை ஐஐடியில் பிஹெச்டி முடிச்சிருக்கார். எதில் பிஹெச்டி பண்ணியிருக்காருன்னா இஎஸ்ஜி அண்ட் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்றதில் படிச்சிருக்காரு. இந்த இஎஸ்ஜி அப்படிங்கிறது என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ், சுற்றுச்சூழல் துறையில் இவர் பிஹெச்டி பண்ணியிருக்காரு. இவர் சென்னையை சேர்ந்தவர். சின்ன வயசில் அந்த சென்னை ஐஐடி வளாகத்தில் வனவாணி பள்ளிக்கூடத்தில் இவரை சேர்த்துருக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் மெடிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணப்போ இவருக்கு ஏதோ கண்ணில் பிரச்சனை இருக்குதுன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சி அப்புறம் இவங்க பள்ளி மூலமாக இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் இவரை அந்த சங்கர நேத்ராலயா அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க இவரை பரிசோதனை பண்ணிவிட்டு இவருக்கு அந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அப்போவும் இந்த சின்ன குழந்தையாக இருந்ததுனால பிரச்சனையை பற்றிலாம் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லலை. தொடர்ந்து அதே பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருக்காரு. ஆனால் இவர் தன்னுடைய பிரச்சனையை பற்றி கண்டுபிடித்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில். எப்படி அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட கிரிக்கெட் விளையாட முடியல. இப்போ பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொன்னப்போ பேரண்ட்ஸு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அம்மா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை போயிடும், ஒரு காலகட்டத்தில் நீ முற்றிலும் பார்வை போயிடும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ அதுக்காக கவலைப்படாத, உன் கூட நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்லாம் தேத்தியிருக்காங்க. அதோடு இவர் பிகாம் படிக்கிற வரைக்கும் இவரை தனியாகவே விடலையாம், யாராவது ஒருத்தர் கூடவே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐஐஎம்மில் அதுக்கப்புறமா இவர் போய் எம்பிஏ படிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்போ தான் என்னுடைய உலகம் விரிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த ஐஐஎம்மில் இவர் தான் முதல் மாற்றுத்திறனாளி, பார்வை மாற்றுத்திறனாளியாக சேர்ந்தவர். அப்புறம் அங்கே எம்பிஏ முடித்திருக்கிறார். இதுக்கு நடுவில் இவருக்கு சின்ன வயசுலேருந்தே இயற்கையின் மீது நிறைய ஈடுபாடு இருந்திருக்கிறது. சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப தூர்தர்ஷனில் ஒரு ஆவணப்படம் பார்த்துருக்கிறார். அந்த ஆவணப்படம் ரேஸ் டு சேவ் த பிளானட் அப்படின்னு. அப்புறம் இயற்கை மீது ஆர்வம் ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு. இமாலயம் முதல் மேற்கு தொடர்ச்சி மலை வரை பயணித்திருக்கிறார். மலையேற்றம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். பறவைகளை கவனிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அது ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால தன்னுடைய பிஹெச்டியை வணிகச் சூழலும் சுற்றுச்சூழலும், சமூகம் மற்றும் ஆளுமை, சமூக கண்ணோட்டம் அப்படிங்கிறத பற்றி பிஹெச்டி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நேர்காணல் அட்டன் பண்ணியும் வேலை கிடைக்கல. கடைசியில் இன்ஃபோசிஸில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதை கொஞ்ச நாள் அந்த வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் அதில் அவர் மனம் ஒன்றாமல் இவர் அப்பாவோட சேர்ந்து காமர்ஸ் முறைப்படி இந்த இந்திய விவசாயிகளுக்கு அந்த சரியான ஊதியம் கிடைக்கணும், அந்த உற்பத்தியை அழிவிலிருந்து பாதுகாக்கணும், இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படின்றதுக்காகலாம் ஒரு காமர்ஸ் நடத்தியிருக்காரு. ஆனால் பொருளாதார ரீதியாக அது வெற்றியடையலைங்கிறதுனால அந்த முயற்சியை கைவிட்டு 2019 இந்த கண்டினியூவல் என்ஜின் அப்படிங்கிற நிறுவனத்தில் அட்வைசராக வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இந்த நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்காக அந்த டிஜிட்டல் முறையில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்த டிஜிட்டல் முறையில் தேவையான உபகரணங்களை தயாரித்து கொடுத்து வருகிறது. அதுக்கப்புறம் இவர்
சமர்த்தனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திலையும் சேர்ந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில்நுட்ப ரீதியாக உதவி செய்யக்கூடிய பணியையும் செய்திருக்கிறார். இதை தவிர ஜங்கிள் ஸ்கேப் அப்படின்னு ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு, அதில் சேர்ந்து பணியாற்றியிருக்கார். இந்த ஜங்கிள் ஸ்கேப் மூலமாக சொசைட்டி ஃபார் எக்கலாஜிக்கல் ரெஸ்டரேஷன் அப்படிங்கிற அமைப்பு, இது வாஷிங்டனில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்திருக்காரு. இது இயற்கை மறுசீரமைப்பு பற்றி நிறைய விஷயங்கள் இந்த பயணத்தின் போது நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒரு சிலர் ஒரு வேலை பார்த்து அந்த வேலையிலேயே ஃபிட்டின் ஆகி அதிலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிறவங்க. இன்னொருத்தவங்க பல்வேறு துறைகளை தனக்கென்று கற்றுக்கொண்டு அதை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக சமுதாயத்துக்கு என்ன பங்களிப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் அந்த மாதிரி 2வது வகையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு உதாரணமாக அவர் டாக்டர் அப்துல் கலாமை குறிப்பிட்டிருக்கிறார். அப்துல் கலாம் ஏவுகணை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அதுக்காக அதாவது எடை குறைந்த உறுதிமிக்க கலப்பு உலோகம் அதை உருவாக்க வேண்டிய ஒரு சூழல், அதை உருவாக்குறாரு. ஆனால் டாக்டர் அப்துல் கலாம் என்ன யோசிக்கிறாருன்னா, அதை பயன்படுத்தி இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அந்த காலிஃபர், அவங்க போட்டுக்கிற காலிஃபர் அந்த எடை ரொம்ப அதிகமாக இருக்கும், அதை தூக்கிட்டு போகிறது அந்த குழந்தைகள் போகிறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி அந்த காலிஃபர், எடை குறைவான காலிஃபர் உருவாக்கணும்னு நினச்சி அதை உருவாக்குனார். அது அவருடைய சாதனைகளில் ஒன்றா இருந்தது. அதே மாதிரி தான் நான் வித்தியாசமான முறைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கார். எனக்கு நல்ல குடும்பம், நிறைய வாய்ப்புகள், ஃபினான்ஷியல் கஷ்டம் இல்லை, அதனால் என்னால் இத்தகைய நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ முடிகிறது. ஆனால் நிறைய மாற்றுத்திறனாளிகள் இது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கு என்ன வழியோ அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, நம்பிக்கை, லட்சியம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இவருக்கு புல்லாங்குழல் வாசிக்க பிடிக்கும். ஒரு நாள் தான் புல்லாங்குழல் வாசிக்காமல் முடிவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க அம்மா ஒரு யோகா டீச்சர், அப்பா ஒரு பேராசிரியர், ஒய்ஃப் பத்மா அவங்க இயல்பியல் துறையில் எம்ஃபில் படிச்சிருக்காங்க. பையன் அனீஷ் அசோகா பல்கலைக்கழகத்தில் வரலாறு மற்றும் தொல்லியல் துறையில் படித்து கொண்டு இருக்கிறார். இன்னொரு பொண்ணு பவ்யா, அவங்க 10ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி என்னுடைய குடும்பமும் எல்லாமுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் வர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை என்று இந்த கட்டுரை முடிந்திருக்கிறது. ஸ்ரீராம் அவர்களின் எண்ணமும் லட்சியமும் நிறைவேறணும் அப்படின்னு நாமும் வாழ்த்துவோம். அவர் மென்மேலும் தன்னுடைய வாழ்க்கையில் சாதனைகளை தொடர அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். நன்றி. பகுதி 23. இந்த கட்டுரையின் தலைப்பு உள்ளே ஒளிரும் வெளிச்சம். இந்த கட்டுரையின் ஆசிரியர் எழுத்தாளர் தமயந்தி அவர்கள். இந்த கட்டுரையின் நாயகி டிவி ஐஸ்வர்யா. இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவர். பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க. அதாவது கிரில் மேக்கர்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பில் கோஃபவுண்டர் மற்றும் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அதுவாக இருக்காங்க. அதில் ஒரு ஆர்டிஸ்டாகவும் இருக்காங்க. இவங்களோட கட்டுரை எப்படி தொடங்குது அப்படின்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு காலத்தில் நினச்சி, இதுதான் நான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு மனித நேயத்தையும் தொழில்நுட்பத்தையும் சேர்த்து ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கியவர் அப்படின்னு எழுத்தாளர் இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது சவால்கள் நிறைந்த வாழ்க்கை அப்படின்னா அதை போராடி சமாளிக்கலாம், ஆனால் சவால்களே வாழ்க்கையாக இருந்துட்டா என்ற கேள்வியோடு இந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா, பிறந்தப்ப ரொம்ப நார்மலாக இருந்திருக்காங்க. தன்னுடைய 18வது வயதில் தன்னுடைய பெற்றோர்களை புற்றுநோய்க்கு பலி கொடுக்கிறார். அதுபோக இவங்க மூளையில் ஒரு கட்டி ஏற்படுகிறது.
அதன் விளைவாக இவர் பார்வை திறனை இழக்கிறார், செவித்திறனை இழக்கிறார், பக்கவாதம் ஏற்பட்டு வலது பக்கம் முழுவதும் செயல் இழந்து போகிறது. ஸோ இந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து வந்து சாதித்திருக்கிறார். அதுதான் இவருடைய கதை. 2008 இவருக்கு மூளையிலே கட்டி இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்த்தல், கேட்டல், நுகர்தல், சுவைத்தல், நினைவாற்றல் என்று எல்லா புலன்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழந்து போகுது. இவங்களை பராமரிக்கிறதுக்கே ஒரு ஆள் தேவைப்படுகிற நிலை. கிட்டத்தட்ட பெட்ரிட்டனாக ஆயிடுறாங்க. அப்போது இவங்க முன்னாடி வந்த ஒரு சிந்தனை இவரை தட்டி எழுப்பியதுன்னு சொல்லலாம். நாளைக்கு நம்ம இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி உயிரோடு இருக்கோம், அந்த உயிரோடு இருக்கும் நாளை ஏன் நம்ம வாழக்கூடாது என்ற கேள்வி இவருடைய உள்ளிருந்து எழுந்திருக்கிறது. அதுதான் இவரை வாழ வைத்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுறாரு. 2012 கிட்டத்தட்ட மற்ற பிரச்சனைகள்லாம் சரியாயிருது, ஆனால் பார்வை இழப்பு மட்டும் பர்மனண்ட் ஆயிடுது. 2012 ஒரு மறுவாழ்வு மையத்துக்கு செல்கிறார். அங்கே கம்ப்யூட்டர் ட்ரைனிங், மொபிலிட்டி ட்ரைனிங், இந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அதெல்லாம் கற்றுக்கிறாரு. அது இவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை தருகிறது. அதாவது இவங்க திரைப்படம் உருவாக்குவது எப்படி அப்படிங்கிறத பற்றி படித்திருக்கிறார்கள். ஆனால் கண்ணு தெரியாமல் போனதுக்கப்புறம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இதை கைவிடணுமோன்னு நினச்சிருக்காங்க. அதாவது பெரிக்லிஸ் ஸ்கெட்சிங் அப்படிங்கிற ஒரு ஓவியக்கலை அது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதை மறுபடியும் பண்ண முடியாதோ அப்படின்லாம் நினச்சிருக்காங்க. இந்த மறுவாழ்வு மையத்தின் ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் ஒரு ஓவிய கண்காட்சிக்கு இவர் அழைக்கப்படுகிறார். கண்ணு தெரியாத நம்ம ஓவியத்தில் போய் பார்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே அந்த கண்காட்சிக்கு போயிருக்காரு. அங்கே போனால் எல்லாரும் அவருக்கு புரிந்த வகையில் எல்லாத்தையும் விளக்கி இருக்கிறார்கள். அப்போ அவருக்கு தோணுச்சான், ஏன் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இந்த ஓவியக்கலையை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கிறது. நிறைய பேர் குறை பார்வையோடு இருக்கிறாங்க. ஸோ அவங்களால ஏன் இதை செய்ய முடியாது அப்படின்லாம் தோணியிருக்கு. இந்த மாதிரி இந்திய அளவில் பார்க்குறாரு, யாராவது பண்ணியிருக்காங்களான்னு இல்லை அப்படின்ன மாதிரி வந்த உடனே உலக அளவில் இதுக்கு என்ன வழி அப்படின்லாம் தேடுறப்போ, அதாவது நறுமண ஓவியம், ஃப்ளேவர்டு ஆர்ட் ஒர்க், அதே மாதிரி இழைநய ஓவியம், டெக்ஸ்சர்டு ஆர்ட் ஒர்க் அப்படின்னு பண்ணுறதா அந்த விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி இவரே முதலாக பார்வை இழந்ததுக்கப்புறம் ஒரு படம் வரைகிறார். அது ஹாப்பி பிளாசம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்திற்கு பெயரிடுகிறார். இது என்னென்னா நீல வண்ணம் பூசுகிறாரு. அந்த நீல வண்ணத்தை ஒரு தடவை பூசுனா ஒருவேளை இடைவேளை இருக்குமோன்னு சொல்லி ஒரு 2-3 தடவை அந்த கேன்வாஸ் மேலே பூசி ஒரு செலோ டேப் வச்சு ஒரு 4 வட்டங்களை ஒட்டுகிறார். அதுக்கப்புறம் பொன்னிற பாசிகளை கொண்டு அந்த வட்டத்துக்குள்ளே ஒட்டுறாரு. இலையை பறித்து அந்த இலைக்கு ஒரு மஞ்சள் வர்ணம் பூசி இந்த வட்டத்துக்கு வெளியெல்லாம் அதை ஒட்டி, ஸோ நீல பின்னணியில் ஒரு 4 மஞ்சள் பூக்கள் இருப்பதாக அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. அப்போ இவருக்கு நம்பிக்கை வருகிறது. ஆனால் இதையே வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வரைய முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அந்த ஃபாயில் ஷீட் வச்சு இவரே ஒரு டால்ஃபினை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு தோணுது, அந்த களிமண் படிவங்களை வைத்து கொண்டு 3 பரிமாண உருவங்கள் நிறைய செஞ்சு அந்த ஃபாயில் ஷீட்டில் ஒட்டுறார். அப்படி நிறைய விஷயங்களை செய்கிறார். அதாவது டைட்டானிக் பிரமிடுகள், அப்புறம் அதே மாதிரி கோவா மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தினுடைய அந்த லட்சணை, இதையெல்லாம் வரைகிறார். அதாவது இந்த டைட்டானிக் பிரமிடு தான் கண்ணு தெரிஞ்சப்போ பார்த்துருக்கோம், ஆனால் இந்த கோவா மாற்றுத்திறனாளிகள் ஆணையத்தின் லட்சணை நான் பார்த்ததில்லை. ஸோ என்னுடைய நண்பர்களை என்னுடைய கையில் வரைய சொல்லி அதுக்கப்புறம் அதை உள்வாங்கிக்கிட்டு புரிந்து கொண்டு அந்த படங்களை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இதை ஒரு கண்காட்சியாக வச்சுட்டு, அப்புறம் இந்த செயற்கை நுண்ணறிவு உதவியோடு அந்த அதை விளக்கக்கூடிய ஒரு ஒலிப்பதிவு அதெல்லாம் பண்ணி அந்த கண்காட்சியை நடத்துகிறார். இதில் சிவப்பு கலர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாட்டிலில் ஏதாவது ஒரு சிம்பல், ஒரு ஆப்பிள் வடிவத்தை ஒட்டி அப்படிலாம் பண்ணுறாரு.
அந்த சிவப்பு வடிவத்துக்கு இப்போ சூரிய உதயத்தை சூரியன் மறைவதை குறிப்பிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு எது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒளிப்பதிவின் மூலமாக அந்த QR கோட் மூலமாக அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அப்படி வச்சு பண்ணுறாரு. இதே மாதிரி நிறைய அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம ஆடியோ ஏதாவது பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ மட்டும், ஏன்னா திரைப்படத்தை பார்க்குறப்போ அந்த ஆடியோவை மட்டும் ஓட விட்டுட்டு இதை செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உரையாடல்கள் மூலமாக அந்த சவுண்டு எஃபெக்ட்டு, பின்னணி இசை இதெல்லாம் வச்சு அந்த திரைக்கதை வசனம் எல்லாம் இவங்களே பண்ணி இந்த ஆடியோவில் ஆவணப்படம் மற்றும் விழிப்புணர்வு படங்கள் ஏற்படுத்துகிறாரு. அப்புறம் வீடியோ செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணங்களை கேமராமேன்கிட்ட சொல்லி அவரை படம் எடுக்க வச்சு நண்பர்கள் உதவியோட வீடியோவாகவும் இவர் படங்களை தயாரித்திருக்கிறார். இப்படி தன்னுடைய பார்வையை இழந்ததுக்கு அப்புறமா கூட முன்னாடி பார்வை இருக்கிறப்ப என்ன செய்யணும்னு நினச்சாரோ அதை செய்து காட்டி சாதித்திருக்கிறார். இவங்க சொல்கிறது என்னென்னா, நிறைய மாற்றுத்திறனாளிகள் நிறைய பயிற்சி எடுத்துக்கிறாங்க. கணினி பயிற்சி ஆகட்டும், மொபிலிட்டி ட்ரைனிங் ஆகட்டும், அதே மாதிரி ஹோம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த மாதிரி எந்த பயிற்சி எடுத்தாலும் பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் அதை அவங்க அந்த திறனை தொடர்ந்து பயிற்சி பெறுறதில்ல, பயிற்சி கொடுக்கறதில்ல. ஸோ எந்த திறன் எடுத்துக்கொண்டாலும் அந்த திறமையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் பல சிந்தனைகள் இந்த கட்டுரையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யாவினுடைய எண்ணங்கள் ஈடேறவும் அவருடைய வாழ்க்கை சிறக்கவும் வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 24. இந்த கட்டுரையின் தலைப்பு நேர்கொண்ட பார்வை. கட்டுரையின் ஆசிரியர் எழுத்தாளர் ஜா. ராஜகோபாலன். கட்டுரையின் நாயகன் இர்வின் விக்டோரியா. இவர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த துறையில் PhD பண்ணியிருக்காரு. தற்போது தூத்துக்குடியில் உள்ள வ.உ. சிதம்பரம் பிள்ளை கல்லூரியில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறார். இவருடைய கல்வி பயணம், அந்த ஆசிரியர் பணி பயணம் இப்படி இருக்க, இவர் இவருடைய இசை பயணம் அதில் மகத்தான சாதனைகள் பல செய்திருக்கிறார். தன் மூன்றாம் வகுப்பு படிக்கிறப்பவே இசை கற்றுக்கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ பக்தி பாடல்களை பாடியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மேடைகளிலே பாடியிருக்கிறார். 50க்கும் மேற்பட்ட ஆல்பங்களிலே பங்கேற்றிருக்கிறார். இவருடைய இசையிலே 2 பாடல்கள் இவரால் இசையமைக்கப்பட்டிருக்கிறது. ஹரா அப்புறம் அத வாங்கினால் இலவசம் போன்ற திரைப்படங்களிலே பின்னணி பாடகராக பாடியிருக்கிறார். இந்த விஜய் டிவி நடத்திய சன் சிங்கர் சீசன் 5 அதில் அந்த டாப் 10 சிங்கர்ஸில் ஒருத்தராக பார்வையாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் பாடகர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா, சித்ரா, அப்புறம் இசையமைப்பாளர்கள் தேவா, யுவன் சங்கர் ராஜா, நடிகர்கள் ஷாருக் கான், விஜய் சேதுபதி போன்றவர்கள் முன்னிலையிலெல்லாம் பாட்டு பாடியிருக்கிறார். இவருடைய வகுப்பு அந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸே பாட்டோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு இவருடைய வகுப்பு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது, குழந்தை பருவத்திலிருந்தே பார்வை குறைபாடு என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதத்திலையும் தடையாக இருந்ததில்லை. என்ன சொல்லப்போனால், நான் பார்வை இழந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை. ஏன்னா என்னை சுற்றி இருப்பவர்கள் யாருமே என்னை அப்படி வித்தியாசமாக நினச்சதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இசை, படிப்பு, நட்பு, கொண்டாட்டம் அப்படின்னு தான் இவருடைய வாழ்க்கை. இன்றைக்கும் இவருடைய வாழ்க்கை அந்த குழந்தை பருவம் முதல் சென்று கொண்டிருக்கிறது. இதை தவிர 3 விஷயங்கள் சொல்கிறாரு வாழ்க்கையில் இவர் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தது. 1 தன்னம்பிக்கை, 2 சக மனிதர்களிடம் இவர் காட்டுகிற அன்பு, 3 தன்னுடைய ஆர்வத்தை செயலூக்கமாக மாற்றியது. இதுதான் வெற்றிக்கு காரணம்னு சொல்கிறாரு. கன்சர்வேட்டரி ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு ஒரு
அமைப்பை ஏற்படுத்தி இசை கற்பதற்கு ஆர்வமுடையவர்களுக்கு அவர் இசை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்படி உற்சாகமும் மகிழ்ச்சியுமாக இவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. அதே வாழ்க்கை மேலும் தொடர்ந்து இவர் மற்றவர்களை மகிழ்விக்கும் பணியிலே பல்லாண்டுகள் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்றும் எல்லா நலன்களையும் பெற்று இவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்றும் வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 25. இந்த கட்டுரையின் தலைப்பு இசையெடுத்து இன்பத்தேன் சுவைத்தேன். இதனுடைய ஆசிரியர் எழுத்தாளர் தமயந்தி. இந்த கட்டுரைக்கு சொந்தக்காரர் ஜோதிகலை. இவங்க சென்னையைச் சேர்ந்தவர். பிறந்ததிலிருந்தே பார்வை குறைபாடு உடையவர். 4 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது இவருக்கு ஆட்டிசம் குறைபாடு இருக்கிறது என்று அடையாளம் காணப்பட்டார். இப்படி இந்த குழந்தை குறைபாட்டோடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டார். அம்மா கலைச்செல்வி, அவர்தான் இவருக்கு தாயும் தந்தையுமாக இருந்து இவரை வளர்த்தெடுத்திருக்கிறார். கலைச்செல்வி அவர்களுடைய பெற்றோர், குறிப்பாக ஜோதிகலையுடைய தாத்தா சொக்கலிங்கம், அவரோட பாட்டி சாந்தா, அவர்கள் கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் தான் இவரை ஒரு சிறந்த இசைக்கலைஞராக உருவாக்கி இருக்கிறது. அதாவது தாத்தா சொக்கலிங்கம் பாரதியார் பாடல், பாரதிதாசன் பாடல், திருக்குறள் அதெல்லாம் பாட்டாக பாடிக்கிட்டே இருப்பாராம். இதை கேட்டுக்கிட்டே இருந்த 4 வயசு குழந்தை சமையல் அறையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை வச்சு அதுக்கேற்ற மாதிரி தாளம் போடுமா. அப்போது இவருக்குள் இருக்கக்கூடிய அந்த இசை திறமையை, கலைத்திறனை கண்டு கொண்டிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இவர் படிப்போடு சேர்ந்து இசையையும் கற்றுக்கொண்டிருக்கிறார். சென்னையில் அந்த அடையாறில் இருக்கக்கூடிய இசைக்கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும் இசைக்கலைமணி என்ற பட்டய படிப்பையும் முடித்திருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலே முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். இசை பயிற்றுனராக தகுதி பெற்றிருக்கிறார். நிறைய இசை நிகழ்ச்சிகள் செஞ்சிருக்காரு. நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். மலேசியா, ஸ்காட்லாந்து, ஓமன், துபாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார். கூடிய சீக்கிரத்தில் அமெரிக்காவுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடைத்திருக்கிறது. நிறைய இசைக்கருவிகள் வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார். குரலிசை தவிர கீபோர்ட், கிட்டார், வயலின், அந்த வயலின் இசைக்கலையிலேயே பட்டம் பெற்றிருக்கிறார். அப்புறம் ட்ரம்ஸ் இவருக்கு வாசிக்க தெரியும், பியானோ வாசிக்க தெரியும், வீணை கற்றுக்கணும் அப்படிங்கிறது இவருடைய ஆசை. இப்படி ஒரு பல்கலை வித்தகராக இவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதாவது 1330 திருக்குறளை கீபோர்டு வாசித்துக்கிட்டே பாட்டாக பாடி ஒரு 3 மணி நேரம் 38 வினாடிகளில் அதை பாடி முடித்து இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் இடம்பெற்றிருக்கிறார். 2019ஆம் ஆண்டு திவ்ய கலாசக்தி அப்படின்னு ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு அப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடியிருக்கிறார். 2021 மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்னைக்கு மாற்றுத்திறனாளி முன்மாதிரி விருது இவருக்கு கிடைத்திருக்கிறது. 2017 ரெக்க படத்தில் வர்ற கண்ணம்மா அப்படிங்கிற பாட்டை பாடி அதை வீடியோவாக சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. அது ரொம்ப வைரலாக இருக்குது. இதை ட்விட்டரில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு அடங்காதே படத்தில் நிலவின் நிறமும் அப்படின்ற ஒரு பாடலை பாடக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு இசை கலைஞராக, இசை பயிற்றுனராக, ஒரு பின்னணி பாடகியாக பல வழிகளிலே இவருடைய முத்திரையை படைத்திருக்கிறார். நிறைய விருதுகள் வாங்கியிருக்கார். 100கணக்கான விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். கலாட்டா நட்சத்திரா அப்படின்ன விருது. அப்புறம் தமிழக அரசு இவருக்கு இசைக்கலை வளர்மணி அப்படின்னு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி குரல் வித்தகி, நாத வினோதினி, அண்டத்தின் பேரழகி, இன்னிசை குயில் அப்படின்னு நிறைய விருதுகளை வைக்கிறதுக்கு வீட்டில் இடமில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விருதுகள் வாங்கி குவித்திருக்கிறார். இந்த விருதுகளால் வந்த தொகையெல்லாம்
சமூக நலப் பணிக்காக நன்கொடையாக அளித்து விடுவார் என்பது இவருடைய இன்னொரு சிறப்பு. இப்படி குறைபாடுகள் இருந்தால் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல், அதாவது இசையை முதல்ல தன்னுடைய சிகிச்சைக்காகத்தான் இவர் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த இசையே தன்னுடைய வாழ்க்கையாகி போனது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனைக்கும் இந்த பொண்ணுக்கு இப்போ 25 வயசு கூட இன்னும் நிறையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இளம் வயதில் இத்தனை சாதனைகளையும் செய்த ஜோதிகலை வாழ்க்கையிலே மென்மேலும் உயர வேண்டும், பல விருதுகள் பெற வேண்டும், உலக புகழ் பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். நன்றி. கட்டுரை 26. இது இந்த புத்தகத்தின் நிறைவு கட்டுரை. இந்த கட்டுரையின் தலைப்பு உங்களுக்கான பாதையை நீங்களே உருவாக்குங்கள். இந்த கட்டுரையை எழுதியவர் எழுத்தாளர் ரிஷிகேஷ் ராகவேந்திரன். இந்த கட்டுரையின் சாதனையாளர் கரிமெல்ல சுப்பிரமணியம். இந்த கட்டுரையை ஆரம்பிக்கிறப்போ இவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு சொல்லக்கூடிய பதில் வித்தியாசமாக இருக்குது. அதாவது, நான் பிறவியிலேயே பார்வை இழந்தவன். ஸோ பார்வைனா என்ன அப்படிங்கிற ஒரு அனுபவம் எனக்கு இல்லை. ஒரு விஷயத்தை அனுபவிக்காத பொழுது அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதை எப்படி இழப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. நியூயார்க் டைம் பத்திரிகையில் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதிய கட்டுரை அதுதான் இவருக்கு நம்பிக்கையை வளர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கட்டுரையில் அவர் ஒரு உறுப்பு செயல்படாவிட்டால் என்ன, மற்ற உறுப்புகள்லாம் செயல்படுது இல்லையா, அதை வைத்து கொண்டு நாம் சாதிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்த கரிமெல்ல சுப்பிரமணியம் பிறவியிலேயே பார்வை இழந்தவர். லயோலா காலேஜில் பிஏ ஹிஸ்ட்ரி 1982 முடிக்கிறாரு. 1984 டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் எம்ஏ படிக்கிறாரு. 1986 அங்கேயே எம்ஃபில் பட்டம் பெறுகிறார். அதுக்கப்புறம் ஆந்திராவில் கூடூரில் உள்ள ஒரு அரசு கல்லூரியிலே விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். அப்போ இவருக்கு தோணுது, நமக்கு இந்த ஆசிரியர் பணி ஒத்து வராது அப்படின்ட்டு. எழுதுவதிலும் வாசிப்பதிலுமே இவருக்கு அதிக ஆர்வம் இருக்கிறது. அதுக்கப்புறமா இங்கிலாந்தில் லண்டனில் உள்ள ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அங்கே சேர்ந்து பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் முனைவர் பட்டம் பெறுகிறார். இந்த பட்டப்படிப்பு படித்துட்ருக்கிறப்பவே தி இந்து பத்திரிகையினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரியோட ஒரு நட்பு ஏற்படுகிறது. அவர் மூலமாக அந்த இந்து பத்திரிகை ஆசிரியரை சந்திக்கிறார். அவர் இவரை ஊக்குவிக்கிறார், நீங்கள் இந்த லண்டனில் முனைவர் பட்டம் படிக்கின்ற பொழுதே கட்டுரைகளை எழுதி அனுப்புங்கள் இந்து பத்திரிகைக்குங்கிறாரு. அதே மாதிரி கட்டுரைகளை எழுதி அனுப்புகிறார். 1994 முனைவர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு வராரு. அதுக்கப்புறம் இந்து பத்திரிகையிலே இவர் பணியிலே சேர்கிறார். 1995 முதல் 2020 வரை 25 ஆண்டுகள் தி இந்து பத்திரிகையிலே அவர் டெப்டி எடிட்டராக பணியாற்றுகிறார். நிறைய கட்டுரைகள், அரசியல், பொருளாதாரம், மனித உரிமைகள் போன்ற பல விஷயங்களை பற்றி, வெளிநாட்டு உறவுகள், சட்டங்கள் போன்ற பல விஷயங்களை பற்றி தலையங்கங்கள் எழுதியிருக்கிறார். பொதுவாக தலையங்கம் எழுதுனா அது யார் எழுதுகிறாங்கங்கிற பேர் அதில் வராது. இப்போ ஒரு காலகட்டத்தில் இவருக்கு ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. நம்ம பேரும் வரல, ஒன்றும் வரல, இதை யார் படிக்கலன்னு தோணலை அப்படின்ற மாதிரி. ஆனால் இவருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன வருது அப்படின்னா, இவர் எழுதக்கூடிய தலையங்கங்களுக்கு நிறைய வாசகர்கள்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வருது. உதாரணத்துக்கு ஒரு தடவை இவர் என்ன பண்ணுறாருன்னா, சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அதை ஐநா கோர்ட் அப்படின்னு சொல்லி தப்பாக எழுதிடுறாரு. அதற்கு அடுத்த நாளே ஒரு 4-5 பேர் இவர் செய்த தவறை சுட்டி காட்டி மின்னஞ்சல் அனுப்புகிறார்கள். அப்போது நம்ம எழுதுறத நிறைய பேர் படிக்கிறாங்கங்கிற ரியலைசேஷன் இவருக்கு வருது. இவர் சொல்கிறார், அந்த தருணத்தை நான் மிகவும் பொக்கிஷமாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய தவறை சுட்டி காட்டியதற்கு நன்றி அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள். அதே சமயத்தில் இவருக்கு இசைக்கலையில் ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. இசை கச்சேரிக்கெலாம் போயிட்டு வந்துட்டு அதை பற்றின விமர்சனங்கள்லாம் எழுதியிருக்காரு. அது வந்து இவரோட பேரோடு வர்றதுனால இதை ரொம்ப நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பத்திரிகையாளராக நிறைய பிரபலங்களை பார்த்து அவர் நேர்காணல் செய்திருக்கிறார். உதாரணத்துக்கு 2006ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டு பிரதமர் மேட்டி வான்ஹேனன் அப்படிங்கிறவரையும், அப்புறம் 2000ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு நிபுணர் கிரன்வில் ஆஸ்டின் அப்படிங்கிறவரையும் நேர்காணல் செய்திருக்கிறார். அப்புறம் பஞ்ச்கனி அப்படிங்கிற இடத்துல மனித உரிமைகள் மாநாட்டுக்கும் ப்ரூசில்ஸில் நடந்த ஒரு ஐரோப்பிய யூனியன் பத்திரிகையாளர்கள் மாநாட்டுக்கும் தி இந்து சார்பாக போகிறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் இவர் சாதித்திருக்கிறார். நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். சென்னை பாரதியார் பல்கலைக்கழகத்திலையும் நந்தனம் கலைக்கல்லூரியிலையும் அந்த பாடத்திட்ட குழு உறுப்பினராக செயல்பட்டு இருக்கிறார். மும்பை டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அதுலேயும் சென்னை ஐஐடி அதிலெல்லாம் உரையாற்றி இருக்கிறார். ஜப்பானுக்கு போய் இந்த உலக அணு எதிர்ப்பு இயக்கம் அதில் போய் அவர் வந்து பேசியிருக்கிறார். இந்த பத்திரிகை பணியை தாண்டி சைட் சேவர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு, இது வந்து இதுக்கு முன்னாடி காமன்வெல்த் அப்படிங்கிற அமைப்பாக இருந்ததாக சொல்லியிருக்கிறார். இந்த அமைப்பில், அந்த சைட் சேவர்ஸ் அமைப்பில் இந்திய வாரியத்தின் அறங்காவலராகவும் 2013 2023 வரைக்கும் இதில் இந்திய வாரியத்தின் உறுப்பினராக அறங்காவலராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் 2023க்கு அப்புறமா இந்த அமைப்பினுடைய சர்வதேச வாரியம் குளோபல் போர்டு அதில் வந்து அறங்காவலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு மேம்பாட்டு மையம் அதில் வந்து செயற்குழு உறுப்பினராக இவர் செயல்பட்டு வருகிறார். இப்படி நிறைய அமைப்புகளிலே இவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இப்போ வந்து இந்த அக்னோஷின் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஸ்ட்ராட்டஜிக் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற பெயரில் இயக்குனராக தற்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய மனைவியை பற்றி சொல்கிறார். என்னுடைய முயற்சிகள், முன்னேற்றங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனைவி தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்து திருமணத்திற்கு முன்னாடி மும்பையிலையும் கோவாவிலையும் இந்த இன்டலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் அவர்களுக்காக 2 பள்ளிகளை நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கணிதம், அறிவியல் ஆசிரியர். ஆக்ஸ்போர்டு மற்றும் கேம்பிரிட்ஜ் பதிப்பகங்களுக்கு புத்தகங்கள் எழுதி கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்களாம், மாற்றுத்திறனாளி மணமகன் தான் வேண்டும்னு. அந்த விளம்பரத்தை பார்த்து இவர்களுடைய திருமணம் நடைபெற்றதாக கூறுகிறார். அப்புறம் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அக்சசிபிலிட்டி புக் கன்சார்டியம் அப்படின்னு, அதாவது அணுகக்கூடிய புத்தகங்கள் கூட்டமைப்பு அப்படிங்கிற அமைப்பினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறார். அப்புறம் அறிவுசார் சொத்துரிமை, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படிம்பாங்களா, அதனுடைய உலக அமைப்பு வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அதுலேயும் நிர்வாக குழு உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார். தொழில்நுட்பம், அதாவது இந்த தொழில்நுட்பம் தான் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை நமக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறதுங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இவர் இங்கிலாந்தில் படிக்கிறப்பவே அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த வாசிப்பு திறனுக்கு எப்படி தொழில்நுட்பம் பயன்படுகிறது அப்படிங்கிறது 1993 இந்தியாவில் ஹைதராபாத்தில் நடந்த கணினி மாநாட்டில் ஒரு கட்டுரை சமர்ப்பிப்பதாக சொல்லியிருக்கிறார். இப்படி நிறைய அறிவுசார் விஷயங்கள், பத்திரிகை தொடர்பான கட்டுரைகள் இதெல்லாம் நிறையவே செஞ்சுருக்கார். 2001 வந்து அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பொழுது நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். அந்த
கட்டுரைகளில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா அந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அதனுடைய இந்திய இயர்புக்கில் இவருடைய கட்டுரை வெளிவந்திருக்கிறது. இப்படி பல சாதனைகள் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான கரிமெல்ல சுப்பிரமணியம் அவர்கள் இன்னும் பல சாதனைகள் புரிந்து இவர் மேலும் சமுதாயத்திற்கு இவருடைய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துவோம். இத்துடன் இந்த புத்தகம் நிறைவு பெறுகிறது. இந்த புத்தகத்தோடு என்னோடு பயணித்து அனைத்து சாதனையாளர்கள் பற்றியும் அவ்வப்போது விவாதம் நடத்திய நித்திலக்கோவை மற்றும் குயின்ஸ் வேர்ல்ட் சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.